नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः। हरिः ओम्। अन्तरायतिमिरोपशान्तये शान्तपावनमचिन्त्यवैभवम् तन्नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापम्। तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सन्मात्रमद्वयमनामयचिच्छरीरं तत्त्वं पदार्थनिगमामृतबोधरूपं कोऽहं विचारमहसैव च बोधनीयम्। आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये। शङ्कापहप्रभववैभवमौनशक्तिं संस्तोष्यमाणमनिशं मुनिभिः सभायां सम्बोधनेन हृदयान्धतमः प्रकाशम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये। उत्कृष्टदेशिकदयाब्धिगृहीतदेहम् उल्लङ्घ्य सर्वविषयान् अधिराजमानम् उत्सृष्टदेहमतिम् आत्मनिरूढयोगम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये। चिन्मात्रतां हृदि ददत्करुणार्द्रदृष्ट्यां राजन्तमात्मनि सदा निजबोधरूपे कौवीनमात्रवसनं च चिदम्बरस्थम् आनन्दमात्मरमणं शरणं प्रपद्ये। सत्प्रत्ययाः किं नु विहाय सन्तं हृद्येष चिन्तारहितो हृदाख्यः। कथं स्मरामः तममेयमेकं तस्य स्मृतिः तत्र दृढैव निष्ठा। இந்த முதல் மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். கத்தால சொன்னோம் சத்ங்கிற அனுபவம். அனுபவம்ங்கிறது சத்தோட ஸ்வரூபம். அனுபூதி அனுபவம் அப்படின்னு சொல்றது ஆத்மாவோட ஸ்வரூபம். ஜடத்துக்கு அனுபவம் கிடையாது. சைத்தன்யத்தோட ஸ்வரூபம் அனுபவம்ங்கிறது. கேட்கறது இல்லையா? என்ன பண்றது? மைக்கு கொஞ்சம் இப்படி. சைத்தன்யத்தோட ஸ்வரூபம் அனுபவங்கிறது.
அதனால சத்தோட அனுபவம் எல்லாருக்கும் ஹிருதயத்தில் இருக்கு. அதை தவிர எல்லாமே சிந்தா தான். சிந்தாரஹிதா அப்படின்னு சொன்னாரு. ரெண்டு விஷயம்தான் இருக்கு பிரபஞ்சத்தை. ரெண்டா பிரிச்சோமானால் ஒன்னு சித்து, ரெண்டு சிந்தா. ஜடம்னு சொல்லலாம், அதுக்கு பதிலா சிந்தா. சித்து திருக்கோட ஸ்வரூபம், சிந்தா திருஷ்யத்தோட ஸ்வரூபம். அவ்வளவுதான், கிளியர். Drishyam, that which is seen, is chinta, it is thought. And the seer is chit, consciousness. And there is no matter. Matter is also chinta, it's only thought. இதெல்லாம் இருக்கேம்போம். அதே மாதிரி தான் ட்ரீம்ல, சொப்னத்தில் சொல்லுவோம் இருக்கேம்போம் இல்லையா? ஆனா எழுந்திருந்தா அது சிந்தை தான். சிந்தாரஹிதம்னு சொன்னா வார்த்தைக்கே ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாவை தவிர எதுவுமே சிந்தாரஹிதம் இல்லை. சித்த தவிர எதுவுமே சிந்தாரஹிதம் கிடையாது. Only that pure consciousness is not made of thought. Everything else is made of thought. And thought is darkness, consciousness is light. Very Shankaracharya says like, Yushmad asmat pratyaya gocharayoho தமః பிரகாசவத் விருத்த ஸ்வபாவயோஹோ. ஸ்வரூபம் நான்கிறது பிரகாசம், மீதி எல்லாம் இருட்டு. யுஷ்மதுன்னா எல்லாம் சேர்ந்துடுத்து. அதுல நீ மட்டும் இல்லை, எல்லாம் இருட்டு தான். ஏன்னா அதை யாருக்குமே போய் கான்டாக்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன்லி த ஐ, நெவர் த யூ. The you cannot be experienced. You can only be perceived, felt. Experience is always for the I. இல்லையா? அகம்ங்கிறது தான் அனுபவம். இது ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியாயிடுத்தானே எல்லாம் சரியாயிடும். ஆத்மானா என்ன? அகம். அகம்னா என்ன? அனுபவம். அது தவிர இருக்கிறதெல்லாம் சிந்தா. அப்ப சிந்தாரஹிதஹானா சிந்தையால உண்டு பண்ணப்படாதது, சித்தவருத்திகளால உண்டாக்காத்தது. சித்து மட்டும்தான். சரீரமும் சிந்தை தான். நீங்க சயின்டிபிக்கா பார்த்தா கூட ஒரு அப்பா அம்மாவோட சிந்தையில இருந்து தான் அந்த சரீரம் வந்திருக்கு. மாதா பித்ரோஹோ சிந்தையா கிருத்தா. அங்கேயும் சிந்தை தான் இல்லையா? அப்ப சிந்தை தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது. சித்து சுத்த போத ஸ்வபாவ, பிரகிருதி விகிருதி பின்ன சுத்த போத ஸ்வபாவ. அது சித்து. அந்த சித்தை எப்படி தியானம் பண்றது? சித்தை எப்படி தியானம் பண்றது? அதை ஸ்மரண பண்றது எப்படி? அந்த சித்து சித்தா இருக்கிறது, சும்மா இருக்கேங்கிற உணர்வு இருக்கோ இல்லையோ, அந்த இருப்பு நிலை, அது மட்டும்தான் சித்து. அகமஸ்மிங்கிறதுல அகம் கூட இல்லை, அஸ்மி. அஸ்மி கூட இல்லை, அஸ்திதா. அஸ்திதா மாத்திரம் வஸ்து. There is no I am. If you take the I, the I am also will not be there. Only is. It is astitvam, existence. So to remain in that state is Atmanishtha. To recognize it while you listen, Shravanam. That is the first step. ஒரு glimpse கிடைக்கும்.
ஸ்ரவணம் பண்ற போது அப்புறம் மனனம் என்ன, ஊதி ஊதி ஒரு தீப்பொறி வருது, அந்த தீப்பொறி வந்ததுக்கு அப்புறம் கடைஞ்சு ஒரு தீப்பொறி வருது, அப்புறம் ஊதி 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 அது தீ ஆகிறது இல்லையா. அதுபோல ஸ்ரவணம் பண்ற போது கொஞ்சோண்டு தெரியுது, அப்புறம் ஏகாந்தத்துல இருந்து மனனம் பண்ணி நான் யாரு, நான்கிறது என்ன, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன, குரு வாக்கியத்திலேருந்து ஸ்ருதி வாக்கியத்திலேருந்து எல்லாம் கிடைச்சது என்ன, நான்கிற அந்த அனுபவத்தோட மகிமை தெரிஞ்சது. அந்த அனுபவத்தோட மகிமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாதகன் என்ன பண்றான், அதுலேயே கவனத்தை திருப்பிண்டு அதிலேயே இருந்துட்டு அதையே ஆராதனை பண்றான். ஆராதயாமி மணி சந்நிபம் ஆத்மலிங்கம், வெளியில் ஒரு லிங்கம் இல்லை, சச்சித் சுகம். மணி சந்நிபம் ஆத்ம உள்ள அந்த அது எதுகிட்டையும் ஒட்டிக்காம இருந்தா அது ஸ்படிகம் தான், அது எதுகிட்டையாவது ஒட்டினா அதோட கலர் வரும், நான் இவன் அவன் அது இதுன்னு வரும். அதுவும் இதுமா இருக்காம நானா இருக்கேன், சுத்த சித்து மட்டுமா. அதுதான் அதை ஸ்மரண பண்றது. இது இப்ப கேவலம் முதல் ஸ்லோகத்துல சாரவத்தான விஷயத்தை மங்களமா தியான ஸ்லோகமா சொல்லியாச்சு. அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்துல ஈஸ்வரன் ஒண்ணு வேணும் அப்படின்னு தோன்றத. எப்ப தோன்றது ஈஸ்வரன்கிற பாவம்? துவைதம் இருக்கிறது தான், நான்கிறது இருக்கிறது தான் ஈஸ்வரன். அப்போ எத்தனை நாளைக்கு நான் இருக்கோ, எத்தனை நாளைக்கு சரீர அபிமானம் இருக்கோ, அகங்காரம் இருக்கோ, அப்போ நம்மளால ஞான விசாரமும் பண்ண முடியலையானால் சரண்டர், சரணாகதி. முதல்ல ஈஸ்வர தத்துவம் பிரகாசிக்கிறது, அப்புறம் ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கிறது. இது ரெண்டு தான். ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பிக்கிற போது ஈஸ்வர தத்துவம், நம்ம அகங்காரத்துக்கு சரண்டர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அகங்காரம்னா என்ன? It's not mere I thought. The entire body is I thought. Safely keeping the body here and tracing only the alphabet I will not do. உள்ள நான் என்ன தேடினா மாத்திரம் சரீரம் பூரா அது வியாபிச்சிருக்கு இந்த அகம் விருத்தி. அதனால சரணாகதி பண்ண வேண்டி இருக்கு. சரணாகதி ரெண்டு விதமா சொல்றார் பகவான். ஒன்னு கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட் சரண்டர்ங்கிறது இது சாட்சாத்காரம். இன்னொன்னு பார்ஷியல் சரண்டர். நம்ம பக்தி சொல்றோமே அது பார்ஷியல் சரண்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கிறது. எதை அர்ப்பணம் பண்றோம்னா எது எது எனக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் கொடுக்கிறோம் பகவானுக்கு. அது சரண்டர் தான். நமக்கு பிடிக்காத நமக்கு வேண்டாத வாழைப்பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தா போறாது. பாகவதத்துல பகவான் சொன்னார், எத்யத் இஷ்டதமம் லோகே, எது எது உனக்கு இஷ்டதமம், தமம்னாக்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி, யச்ச அதிப்ரியமாத்மனஹ, தட் விச் இஸ் மோஸ்ட் டியரஸ்ட் டு யூ, தத்தன் நிவேதயன் மஹ்யம், கிவ் மீ தட். And what will happen? Tadanantyaya kalpade. That very moment you will have the experience of the infinite. என்னக்க எது எதுல நம்ம சித்தம் போய் ஒட்டின்னு இருக்கோ அதெல்லாம் நான் தான். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா மிருத்யோஹோ ரூபாணி அப்படிங்கிறது. எது எது எந்தெந்த ரூபங்கள்ல நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் தான் மிருத்யு. மிருத்யுன்னா இந்த லாஸ்ட்ல செத்து போறோம் பாருங்க, அது இல்லை, அதோட முடிஞ்சது. நான்சென்ஸ். That last death is not at all a death. That is ultimate release. But every moment when you have attachment and consequently the suffering, that is all death. All those moments you are estranged from your real nature. எல்லாம் மரணம் தான்.
சஃபர் பண்ண வைக்கிறது, வேதனைப்பட வைக்கிறது. சச்சிதானந்த ஸ்வரூபமா இருந்துட்டு இதுல அதுல அதுல இதுல சின்ன சின்ன வஸ்துக்கள் இருக்கு, அதெல்லாம் மிருத்யுவோட ரூபமா. அப்போ டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரணத்தை சிந்தை பண்றதுன்னா இப்படி படுத்துட்டு சிந்தை பண்ணா போறாது. பகவான் ரமண பகவானுக்கு அது ஒரு சக்தி பாதம். பகவான் லைஃப்ல நடந்தது ஒரு மினியேச்சர் ஃபார்ம், அது சக்தி பாதம். சட்டுன்னு அருணாச்சலேஸ்வரர் கிருபை பண்ணார், செத்துப்ப போறேன்னு டெத்தை ரியலி சா டெத். அந்த அனுபவத்தோடையே மரணம் இல்லாம எடுத்து இல்லையா, அவரோட அந்த அனுபவம் நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டெத் இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்கணும். அட்டாச்மெண்ட் எல்லாம் டெத்து தான். என்னக்கா நமக்கே தெரியும், ஒன்னும் சொல்லித்தரவே வேண்டாம், நமக்கு தெரியும். ஏன்னா அட்டாச்மெண்ட்ல இருக்கிற வேதனை நமக்கு தெரியாதானா? தெரியாதா? எந்தெந்த அட்டாச்மெண்ட்னால எத்தனை டென்ஷன், எத்தனை ஸ்ட்ரெஸ். எனிதிங் டு விச் யூ ஆர் அட்டாச்ட் கிவ்ஸ் யூ டென்ஷன், கிவ்ஸ் யூ ஸ்ட்ரெஸ், பிகாஸ் தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் டெத். அப்போ அதை நம்ம பார்த்து 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 சட்டி சுட்டுதடா கை விட்டுதடான்னு ஒரு பாட்டு உண்டு. அதுபோல எது எது வேதனையை கொடுக்கறதோ அதை அதை விடுறோம், விட்டு 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 ரிலீஸ் ஆகிறோம். அதாவது பகவானுக்கு ஆஃபர் பண்ற போது பக்தி. எதை எது விடுறதுன்னு நம்ம ஞான மார்க்கத்தில் சொல்றோம், பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்றோம்? ஈஸ்வரன் கிட்ட கொடுத்துடுறோம், எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுறோம். நிவேதனம், லாஸ்ட்ல எதை அர்ப்பணம் பண்றோம்? நம்மளையே நிவேதனம் பண்றோம். அப்படி அர்ப்பணம் பண்ணணுமானால் அங்க பிரியம் வேணும், பிரேமை வேணும். அதுதான் பக்தி சாதனையோட ஃபுல் எசன்ஸ். பக்தி சாதனை என்னன்னா, ஒரு புலி நம்ம கூட்டுக்குள்ள போயிட்டு இருந்தோம் வச்சுக்கோ, ஒரே அடியே லபக்குன்னு நம்மளை கவி சாப்பிட்டு விடலாம் இல்லையா? அப்படி இல்லாம ஒரு ஒரு நாளைக்கா கம்பியை உள்ள கையை போட்டு விரலை கடிச்சுக்கோ, நாளைக்கு இந்த விரலை கடிச்சுக்கோ. இதுக்கு இப்படி கொடுக்கறது தான் பக்தி. அந்த புலி நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, 5 விரல்ல ஒரு விரலை கொடுத்து அடுத்த நாளைக்கு அடுத்த விரலை கொடுக்கறதுக்குள்ள இந்த விரல் முளைச்சு விடுறது. கொஞ்சம் கொஞ்சமா சரண்டர் பண்றோம், பார்ஷியல் சரண்டர். அது பக்தி தான். மிருத்யுவை நீக்கம் பண்றது. மிருத்யு, டெத் ஹேஸ் மெனி மெனி ஃபார்ம்ஸ், இன்யூமரபிள் ஃபார்ம்ஸ். டெத், மரணம்ங்கிறது சாஸ்திரியமான பாஷையில நாம செத்து போறது இல்லை. எது நம்மளை லிமிட் பண்ணுமோ அது மரணம். அகண்டமா இருக்கிற நம்மளை சரீரத்துக்குள்ள லிமிட் பண்றதுனால சரீரமே மரணம். பகவான் டாக்ஸ்ல ஒரு இடத்துல சொன்னார், பாடி இஸ் அனதர் நேம் ஃபார் டெத். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இத மொத்தமா பார்க்கிறோம். அதான் வைராக்கியம்ங்கிறது. வைராக்கியம்ங்கிறது இப்போ வெறுத்து எல்லாம் வெறுத்து போய் உத்தரகாசியில உட்காந்துக்கணும் நான் சொல்ல. இங்க உட்கார்ந்துட்டாலும் வைராக்கியம் வரலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற குளிர் அது இது அந்த கஷ்டம்தான் வரும். வைராக்கியம் விசாரம் இல்லாம வராது, மொத்தமா லைஃப பார்க்காம வராது, சம்யக் ஞானம் இல்லாம வராது. சம்யக் வைராக்கியம் வரணுமானால், பரவைராக்கியம் வரணுமானால் நன்னா வாழ்க்கையை பார்த்து அதில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் பார்த்து, அந்த மரணம் பல ரூபத்தில். அதனால உபனிஷத்து என்ன சொல்றது? மரணம் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லவே இல்லை. மிருத்யு தாவதி அப்படிங்கிறது. ஸ்ருதி என்ன சொல்றது? எங்க பார்த்தாலும் ஹெல்டர் ஸ்கெல்டர் டெத் இஸ் ரன்னிங். இட் இஸ் வெரி பிஸி டூயிங் இட்ஸ் ஒர்க். எவ்ரிவேர் யூ see death. in many forms you see death. மரணம்ங்கிறது எப்போ லாஸ்ட்ல பார்க்கல, எங்கெங்கயோ பார்க்கிறோம், யாரோட ரூபத்துல பார்க்கிறோம், ஏதேதோ பொருளோட ரூபத்துல பார்க்கிறோம், பொசிஷனோட ரூபத்துல பார்க்கிறோம், பணத்தோட ரூபத்துல பார்க்கிறோம். எது எது நம்மளை குறுக வைக்கிறதோ அதெல்லாம் மரணம். எது எது ஆத்மாவை மறக்க வைக்கிறதோ அது மரணம். அண்ட் அதுதான் டேஞ்சர். விபதோ நைவ விபதா.
சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோ சம்பத் நாராயண ஸ்மிருதி. நம்ம எதை எதை விபத்துன்னு கூப்பிடுறோமோ அது விபத்து இல்லை. எது எது நம்ம சம்பத்துன்னு சொல்லிக்கிறோமோ அது சம்பத்து இல்லை. பகவானை மறக்கிறது விபத்து. ஷரீராதிகளை நினைக்கிறது விபத்து. பகவானை திருப்பி ஸ்மரிச்சுக்கிறது சம்பத்து. அதுக்கு எது எது அனுகிரகம் பண்ணுமோ அது நல்லது, எது எது பிரதிபந்தமா இருக்குமோ அதெல்லாம் டேஞ்சரஸ். அப்போ அடுத்த ஸ்லோகம், மிருத்யுஞ்சயம் மிருத்யுபியாஸ்ரிதானாம் அஹம் மதிர் மிருத்யும் உபைதி பூர்வம் அதஸ்வபாவாத் அமிர்தேஷு தேஷு கதம் புனः மிருத்யுதியோவகாசः. மரண பயம் மிக்குளவம் மக்கள் அரணாக மரண பவம் இல்லா மகேசன் சரணமே ஷார்வர். தம் ஷார்வுடு தாம் ஷாவுற்றார் ஷாவெண்ணம் ஷார்வரோ ஷாவாதவர் நித்தர். இந்த ஷார்பு இருக்கு இல்லையா, ஷார்பு தான் வார்த்தைங்க. பற்று, ஷார்பு பற்று, அட்டாச்மெண்ட். மரண பயம் மிக்குளவம் மக்கள், அம்மக்கள்னா முமுட்சுக்கள்னு அர்த்தம். மரணம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, மரண பயம் மனுஷன்ல அதிகமா இருக்கு, முமுட்சுல பிரபலமா வருது. சிவன் யாருன்னா மரணம் தான். மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. வேதம் என்ன சொல்றது? மிருத்யவேன்னு பரமேஸ்வரனை மிருத்யுன்னு கூப்பிடுறது. இப்ப நம சிவாய பஞ்சாட்சர ஜபம் என்ன பண்ணா மிருத்யுவை இன்வைட் பண்றோம் நம்ம. ஆனா பயப்படாதீங்கோ, மிருத்யு இல்லாம ஆயிடும். அந்த மிருத்யு என்ன? மிருத்யு அதோட பயம். பயம்னா என்ன? அது என்ன தெரிஞ்சுக்கிறது, அதோட இம்பாக்ட் நம்ம மேல வரமாட்டேங்கிறது இல்லையா, அதுதான் மாய. மகாபாரதத்துல உங்களுக்கு தெரியும், பாண்டவாள்லாம் போய் ஒரு இடத்துல ரொம்ப தாகமா இருந்தது. தேடிண்டே போனா ஒரு இடத்துல நல்ல குளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சகதேவன் போனான், அந்த தண்ணி குடிக்க போனான். ஒரு அஷரீரி வாக்கு கேட்டது. என்னோட அனுமதி இல்லாம நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த தீர்த்தத்தை குடிக்கப்படாது. நம்மகிட்ட யாரு கேள்வி கேட்க குடிச்சான், அப்படியே செத்து விழுந்துட்டான். பின்னால நகுலன் போனான், அவனுக்கும் அதே கேஸ். அப்புறம் அர்ஜுனன் போனான், அவனுக்கும் அப்படித்தான். பீமன் போனா அவனுக்கும் அப்படித்தான். அப்புறம் தர்மபுத்திரர் போற போது அந்த அஷரீரி வாக்கு கேட்கறது, அவர் சரி நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, நீங்க யாரு? முதல்ல சொல்றது, நான் யக்ஷன், நான் தான் இந்த தடாகத்துக்கு ஓனர். நிறைய கேள்விகள் ஆன்சர் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் மகாபாரதத்துல. யக்ஷ பிரஸ்னம்னு பேர் அதுக்கு. யக்ஷன் கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ அதுல ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் வண்டர்? வார்த்தா, கா வார்த்தா, எது பெருசா ஆச்சரியம், என்ன நியூஸ் என்ன? அப்போ தர்மபுத்திரர் சொல்றார், அஹனி அஹனி பூதானி கச்சந்தீக யமாலயம். எல்லா நாளைக்கும் நிறைய பேர் யமலோகத்துக்கு போயிட்டே இருக்கா இல்லையா. இந்த ரூட்டெல்லாம் நல்ல பனி காலத்துல க்ளோஸ் பண்ணிவிடுவா. அந்த மாதிரி அந்த ரூட் க்ளோஸே ஆகாது. யமலோகத்துக்கு எவ்ரி டே there is great travel. Lot of people are going to Yamaloka. ஆனா மீதி இருக்கிறவாள்லாம் என்ன நினைச்சுக்கிறா? சேஷாக ஸ்தாபரம் இச்சந்தி. அந்த கொண்டு போய் எரிச்சிட்டு வரவன் இந்த எரிஞ்சவனை விட 20 வயசு பெரியவனா இருந்தாலும்
எனக்கு மரணம் வரும்னு அவனுக்கு தோணவே மாட்டேங்கிறது. ஷோ அநியாயமா போயிட்டான். இந்த போறதுல வேற நியாயம் அநியாயம் எல்லாம் உண்டான்னு தெரியல, அநியாயமா போயிட்டாங்க. ஆனா எனக்கு வரலாம், எப்ப வேணா வரலாம் தெரியவே மாட்டேங்கிறது. இதுதான் ஆச்சரியம். மரணத்தை பத்தி, மரணம், death has no impact on you. You don't think that you can also have death. That is the greatest wonder. Death has no impact on you. Ramana Maharshi had that impact. Death came to him. மரணம் அவர் மேல அப்படி பிடிக்கிற மாதிரி வந்தது. கிரகம்னு பேரதுக்கு பிடிக்கிற மாதிரி வந்தப்போ யாருக்கு மரணம்? சிம்பிளா பகவான் அவ்வளவுதான் கேட்டார். செத்து போறது யாரு? சாவுன்னா என்ன? செத்து போறது யாரு? உள்ள பூந்து இந்த சரீரத்தை செத்து போயிடும், இதை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்தில் எரிச்சுடுவான். நான் யாரு? நான் சாகரேனா அப்படின்னு பார்த்தா இந்த சரீரத்திலேருந்து அந்நியமா ஒரு வஸ்து உள்ள பிரகாசிக்கிறது. அகம் அகம்னு அது தன்னோடு பேரை சொல்லிக்கிறது. நான் சொல்றது அது மரணம் இல்லாத வஸ்து, சாஸ்வதமான வஸ்து. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நான்கிறது என்னன்னு தேடி பார்க்க அந்த நான் ஒரு அலை கடல்ல ஓயறா மாதிரி சித்துல அடங்கித்து. அதுக்கு மரணம் இல்லை. அது மரணமும் ஜனனமும் இல்லாத வஸ்து இல்லையா? இது ஆக்சுவலா நமக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மரண பயம் ஏன் வரமாட்டேங்கிறது? வாஸ்தவமா நமக்கு மரணம் இல்லாததுனாலதான் மரணத்தை பத்தி சிந்தை வருதில்லை. பிறந்தது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சிம்பிள். வேதாந்தம் ஒன்றும் புது சாஸ்திரம் இல்லை. யாராவது ஒருத்தர் ஜனிச்சது ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. இஸ் தேர் a happening in existence? Anyone, can you remember a day when you were born? Can you experience birth? We will think about death later. Nobody can experience birth. Even the outside birth, we know before that also, yesterday also you were there inside. இல்லையா? ஏதோ பிறந்த நாள், நட்சத்திரம், இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா, ஜாதகம் எல்லாம் சொல்றோமே, பயத்துக்குள்ள இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அது பீஜ ரூபமா இருந்தது. கை காலு கண்ணு மூக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது. என்ன இருந்தது? சரீரம் இல்லாம நம்ம இருந்தோமே இல்லையா? ஒரு 2 மாசம், ஒரு 1.5 மாசம் 2 மாசத்திலேயே கர்ப்பம் சொல்றான். அங்க பார்த்து தானே கையும் கிடையாது, காலும் கிடையாது, கண்ணும் கிடையாது, மூக்கும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. கருவாமகந்தை அப்படின்னார் பகவானத்திலே உள்ளதுனா இருப்பதில். அது ஒரு கரு, எம்பிரியோ, that fetus, that is a germ, that throb of aham 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 aham. மரண பவம் இல்லை இல்லையா? நம்ம அனுபவத்தில் இல்லை. ஆனா சாதனை எடுத்துக்கிறோம். இப்ப நான் வேதாந்த விஷயமா சொன்னேன். இப்ப சாதனையில பக்தின்னு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சாதாரண எல்லாரும் ஞான விசாரத்துக்கு முதல்ல வரமாட்டான். பரீட்சித்துக்கு 7வது நாள் தக்ஷகன் பாம்பு கடிக்க போறது, செத்து போற அப்படின்னதுமே அவர் சொன்னது என்ன? கிருஷ்ணாங்கிரி சேவா மதிமன்யமானஹா, கிருஷ்ணனோட சரணத்தை ஆசிரிக்கிறேன், கங்கா தீரத்தில் போய் உட்காந்துக்கிறேன்னு போனார் இல்லையா? மார்க்கண்டேயன் யமன் வரப்போறான் பிடிக்கிறதுக்குன்னா பரமேஸ்வரன் போய் அப்படி போய் கட்டின்டான் லிங்கத்தை. மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே ஷார்பர். இந்த ஷார்ப் இருக்கு பாருங்க, அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க. நம்ம அட்டாச்மெண்ட் விடுறது சொல்றேன். சயின்டிபிக்கலி இட் இஸ் ரைட், பட் அட்டாச்மெண்ட் இஸ் an எனர்ஜி. You cannot easily leave it. You push it from one side, it will come through another side. So how can you leave attachment? The highest samadhi
state, you push the whole energy into the heart. Till then you cannot leave attachment. You have to get attached to something. எதுக்கிட்டையாவது ஒட்டிக்கணும். ஒன்னிலேருந்து விட்டு இன்னொரு இடத்துல ஒட்டிக்கணும். ஆசக்தியை விட முடியாது. ஆசக்தியை இதர ராக விஸ்மாரணம். பாகவதத்தில் பகவான் கிட்ட ராகம் வச்சுக்கோ, சாது சங்கத்தில் அட்டாச்மெண்ட் வச்சுக்கோ. சில பேர் ஈஸ்வர பக்தி, குரு பக்தி, சஜ்ஜன சம்பர்க்கம், அதுல அட்டாச், அந்த எனர்ஜி அந்த பக்கம் திருப்பி விட்டோம். பக்தி சூத்திரத்துல நாரதர் அதுதான் சொல்றார், அந்த பாவத்தை எல்லாம் வெளியில விட்டையா கெடுதல், ஈஸ்வரன் கிட்ட திருப்பி விட்டுடும், நித்திய வஸ்து கிட்ட திருப்பி விட்டுடும், பகவான் கிட்ட திருப்பி விட்டுடும். அப்ப அந்த ஷார்பை பகவான் கிட்ட திருப்பி விட்டுடுத்தானால் அகம் அதிர்மிருத்யும் உபைத்தி, அந்த ஈஸ்வரன் பண்ற ஒரு அனுகிரகம், கிருபா. இந்த கிருபா என்னது? சர்ஜரி பண்ணி விட்டுடும். என்ன சர்ஜரி? ஐ சர்ஜரி. இவை இல்லை இல்லையா, ஐ சர்ஜரி. உள்ள இருக்கிற அகங்காரத்தை எடுத்து விட்டு, அகம் மதிஹி, நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் பகவத் சரணாகதியினால தான் போகுமே தவிர மற்றபடிக்கு என்ன சாதனை பண்ணுங்கோ பண்றதுக்குள்ள சாதகன் ஒளிஞ்சின்னு இருப்பான். அதுதான் பீஜம், தோஷம். வேற ஒரு தோஷமும் இல்லை, அகங்காரம் தான் தோஷம். அஸ்மிதா, பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட சொன்னார், அஸ்மிதாங்கிறது தான் மூல தோஷம். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக கிளேஷாக. கிளேஷங்கள், சஃபரிங், சஃபரிங்கோட சோர்ஸ் என்ன? அவித்யா. என்ன அவித்யா? தெரியல. என்ன தெரியல? அஸ்மிதாவோட ஸ்வரூபம் தெரியல. அதனால என்ன? அஸ்மிதா ஆபரேட்ஸ், ஈகோ ஆபரேட்ஸ். when you are not aware, ego operates. அதுல இருந்து என்ன? ராகத்வேஷ, அட்டாச்மெண்ட், அவர்ஷன். அப்புறம் அபினிவேஷம், அந்த வாழறதுக்கு இருக்கிற திருஷ்ணா, ஆம்பிஷன், என்னென்னலாமோ வருது. கிளேஷாகா இல்லையா, லைட்னஸே போச்சு லைஃப்ல, சஃபரிங் தான். திருப்பி அதோட மூலத்துக்கு போய் இந்த அஸ்மிதா, நான் 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 ஒன்று கிளம்புறதே, குதிக்கிறதே ஹிருதயத்தில். அதை ஏதா பண்ணணும். என்ன பண்றது? ஈஸ்வரனுக்கு சாப்பிட கொடுத்துடும். பகவான் கிட்ட போனா பகவான் என்ன பண்றார்? இந்த அகங்காரத்தை சாப்பிட்டுடுறார். ரமண பகவான் கிட்ட வந்து நிறைய பக்தாள் அப்படிதான். முருகனார் சுவாமி பாடினார், கொலை பண்ற கலை நீ எங்க கத்துண்டாயின்னு கேட்கிறார். என்னென்னலாம் கலை இருக்கு உலகத்துல, அதையெல்லாம் விட்டு இந்த கொலை பண்ணும் கலை பயின்றது எங்கோ. கொலை போய் ஒரு கலை ஆயிடுறது. அதுவும் பிராமண வம்சத்துல பிறந்து புச்சரிங் பண்ணலாமா? பகவான் கிட்ட முருகனார் கேட்கிற பாட்டு, நீ பிராமணன் அந்தணனா பிறந்து born as a Brahmin, you are doing butchering, butcher shop. And what? You remove the ego, erase the ego, இல்லையா? அது என்ன சொல்? பயிலும் தலம் எதுவோ கொலை பயில்வித்தவர் எவரோ, தயையின் ஸ்வரூபம் தாங்கிய அந்தணர் பெருமரபான். அந்தணர் எப்படி இருக்கணும்? தயையோட கருணையோட இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய அந்தணர் மரபுல வந்து கொலை பண்ற கலை எங்கிருந்து கத்துண்டேன்? என்ன கொலை பண்றான்? அந்த சத்குரு பண்ற பெரிய லாபம் என்ன? குரு கிட்ட போய் என்ன கிடைச்சது? ஒன்னும் கிடைக்கல, ஆகப்பாடு இருந்து ஒன்னு போச்சு, அவ்வளவுதான். அதுதான் பெரிய லாபம். கொடுத்து அனுகிரகம் பண்ணி நிறையவே நிறையாது. அந்த எடுத்து அனுகிரகம் பண்றது இருக்கு பாருங்க, அது பூர்ணம். கொடுத்தா கொடுத்தா இன்னமும் சித்தப்பாக்கு ரெண்டுன்னு கேட்பான்.
சும்மா கிடைச்சா சித்தப்பாக்கு 2 அப்படின்னு கேட்பான்னு சொல்லுவா. இந்த ஊர்ல எல்லாம் ஏதோ கொடுப்பாளே, பலகாரங்கள்லாம் கொடுப்பா, கோவில்ல கொடுத்துதானா ஒருத்தனாவது போருன்னு சொல்ல மாட்டான். திருப்பி திருப்பி இப்படி மேலால ஒரு கை, இப்படி கீழால ஒரு கை, 2 கையில வாங்கிப்பான். ஃப்ரீயா கிடைச்சா என்ன வேணும் இல்லையா? ஃபுல் திருப்தியே வராது. இப்பெல்லாம் சர்வ் பண்றவா கூட பல ஆசிரமங்கள் எல்லாம் பண்றவா பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கான். நிறைய இந்த ஏதாவது கலாமிட்டிஸ் வந்துதானா அவளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது எல்லாம் கொடுக்குறாளோ இல்லையோ, பணம் திருப்தி ஒன்றும் வரமாட்டேங்கிறது. நம்ம பண்றவாளுக்கு தான் திருப்தியே தவிர, பண்றவாளுக்கு ஒரு சந்தோஷமே தவிர, யாரு அதை ரிசீவ் பண்றாளோ அவகிட்ட பார்த்துதானா ஒன்றும் திருப்தி ஒன்றும் இல்லை. இன்னமும் வேற ஒரு ஒகேஷன்ல ஏதாவது வாங்க முடியுமா தான் பார்த்துட்டு இருக்கா. இல்லைன்னா வாங்கின்றவாளுக்கு கூட, நல்லவாளுக்கு கூட அது ஒரு மாதிரி ஹியூமிலியேட்டிங்கா தான் இருக்கு. வாங்கிக்க வேண்டி இருக்கே, அது ஐ ஹாவ் டு, ஐ அம் ஆன் தி ரிசீவிங் எண்ட். இந்த நிலையில ஈஸ்வரன் என்ன வச்சிருக்கானேன்னு ஹியூமிலியேட்டிங்கா தான் இருக்கே தவிர ஒன்னும் சந்தோஷம் இல்லை. அப்ப குரு பண்ணின அனுகிரகம் என்ன? ஒன்னும் கொடுக்கல, ஒன்னும் வாங்கல. என்ன பண்ணினார்? உள்ள இருக்கிற அவித்தியை எடுத்துட்டார். அந்த அவித்திய போனதுமே அஸ்மிதா படுத்து, அகங்காரம் படுத்து. அகம் மதிஹி மிருத்யுமுபைதி. மிருத்யுனா டிசப்பியரன்ஸ் தானே. இங்க என்ன டிசப்பியர் ஆச்சு? நான்கிற அகங்காரம் டிசப்பியர் ஆச்சு. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பினாமினன். ஒரு சத்குரு கிட்ட போறோம், நான் யார் விசாரம் சொல்றோமே, பகவானோட உபதேசத்தை எல்லாரும் என்ன சொல்றோம்? Who am I இல்லையா? ஆனா ஒரு நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு. Most of the disciples of Bhagavan have never done Atma Vichara. It's a news. Many of them. Then how did they get? They didn't do anything. They just went there. That presence just swallowed their ego. That's all. They just succumbed to it. And for whom is this who am I? Those who go, make a visit and come back home. For them, they need some sadhana. அவளுக்கு நான் யார் விசாரம் இல்லை. எனக்கா நானு கேடுபாடு இல்லாம கொண்டு வரோம் பார்த்தீங்களா? திருப்பி கோவில்ல போய் கற்பூரத்தை திருப்பி யாராவது கொண்டு வருவாளோ? கோவிலுக்கு போனா வாழைப்பழம் திரும்பி வரும், தேங்காய் பாதி திரும்பி வரும், பிரசாதம் கொண்டு போனா கொஞ்சம் திரும்பி வரும். கற்பூரம் மட்டும் திரும்பி வரப்படாது. ஆனா நாம என்ன பண்றோம்? ரமணாசிரமத்துக்கு போய் அங்க போய் இருந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட், சாப்பாடு, கிரி பிரதட்சணம், மலை மேல போறது, விசிட்டு, அங்க இருக்கிற வாழையெல்லாம் பரிச்சயம் வச்சுண்டு ஒரு வாட்டி அவள்கிட்டையெல்லாம் போய் பேசி எல்லாம் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டு பாட்டெல்லாம் பாடி சேஃபா திரும்ப வரும் இல்லையா? சேஃபா திரும்ப வரும். அப்படி ஒரு சாமர்த்தியம் வச்சுட்டு இருக்கிறத பகவான் என்ன சொல்றார்? சரி, உனக்கு ஒரு கத்தி கொடுக்குறேன், நீயாவே கொஞ்சம் கொஞ்சம் குத்திக்கோ. உன்முக உலக்கையால் ஓயாது இடித்து நான் யார் எனும் ஞான விசார திரிகையில் நான் அல்ல என்றே உடைத்து பொடித்து அப்பளமிட்டு பாரு. அப்படிங்க ஆத்துல போய் ஒரு பலகாரம் பண்ணு, நான் யாருன்னு விசாரம் பண்ற, அந்த கிரைண்டர்ல போட்டு அரைச்சு அந்தர்முகம்ங்கிற உலக்கையால இடிச்சு ஞான விசாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு. You need who am I only because you did not surrender. Surrender you cannot do. It did not happen. That's all. Surrender also you cannot do. It did not happen. If it happens, there ends the story. Katha parisamapyate. அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுத்து. சரணாகதி பண்ணினா அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுத்து கதை. அப்போ மிருத்யுஞ்சயம் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேரு மிருத்யுஞ்சயான்னு சிவனுக்கு பேரு. அந்த சிவனை சரணாகதி பண்ணணுத்துக்கு, பகவான் கிட்ட பக்தி பண்றதுக்கு, சரணாகதி பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். என்ன ஃபோர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட? பயம்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். பயம்ங்கிறது நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? அது ஒரு எனர்ஜி தான், அதுக்கு யூஸ் இருக்கு. அது சரியான டைரக்ஷன்ல திரும்பினா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃப்ரூட்ஃபுல் ஆகும்.
நமக்குள்ள இருக்கிற ஒரு இமோஷன் கூட தப்பு இல்லை, வேணும். அது எங்க உபயோகப்படுத்தணுமோ அங்க உபயோகப்படுத்தணும். அதனால பயம்ங்கிற இமோஷன் எங்க வேணும்? சம்சாரத்து லௌகிக விஷயங்களை பார்த்து பயம் வேணும். பர்திருஹரி சொன்னார், பக்திர் பவே. முதல் ஸ்டெப் என்னன்னா பரமேஸ்வரன் கிட்ட பக்தி. அப்புறம் மரண ஜென்ம பயம் ஹிருதிஸ்தம். உள்ள மரண ஜென்ம பயம். அப்ப என்ன, எல்லாம் செத்து போயிடுவான், எல்லாம் யார்கிட்டையும் சங்கம் இல்லை. சங்கோன மரண ஜென்ம பயம் ஸ்னேகோன பந்துஷு. நம்மளை திருப்பி திருப்பி உலகத்துக்கு பிடிச்சு இழுக்கக்கூடிய வாழ்கிட்ட அட்டாச்மெண்ட் இல்லை. மன்மதஜா விகாராக, எந்த எந்த விகாரங்கள், காமாதி விகாரங்கள் இவனை தொல்லப்படுத்தாது. ஏன்னா எப்போ மரணத்தை பார்த்துட்டான்னு இவன் எங்க அதுக்கெல்லாம் நிக்க போறான் இல்லையா? கங்கை அடிச்சுட்டு வரபோது பப்ரு முட்டு வாங்கறதுக்காக நின்று இருப்போம், சாக்லேட் வாங்கறதுக்காக நின்றுட்டு இருப்போம். அடிச்சுட்டு அப்படி வரது, தூக்கிட்டு போறதுக்கு வரத்த யாராவது போய் எங்கேயாவது போய் ஏதாவது பிஸ்கெட் வாங்குவாளா, சாக்லேட் வாங்குவாளா? ஒன்றும் இல்லை. மன்மதஜா விகாராக சம்சர்கதோஷரஹிதா விஜனாவனாந்தா. அப்புறம் அவர் சொல்றார் ஏகாந்த வனத்தில். அப்படித்தான் இந்த உத்தரகாசியெல்லாம் இருக்கா. இங்கெல்லாம் இருக்கணுமானா அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கணும். பேக்ரவுண்ட் அந்த ஃபோர்ஸ் இருந்தா தான் சக்சஸ்ஃபுல் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்ல இருக்கணுமானால் நல்ல வைராக்கியம், நல்ல வைராக்கியத்தோட, அப்பதான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிண்டு. ஏன்னா நமக்கு தெரியும் மரணம் இருக்கு, மரணம்ங்கிற ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு தாக்கல், அது வரபோதுதான் ஆத்ம தியானம் பண்றதுக்காக இந்த மாதிரி க்ஷேத்திரங்களை ஆசிரிக்கிறான். சம்சர்க தோஷரஹிதா. இங்க ஈஸியா ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கா? நேற்று கூட சொல்லிட்டு இருந்தோமே இல்லையா? பஸ்ல வரத்துக்கே இவ்வளவு நேரமா இருக்கு. Even to come by some conveyance, it takes so much time. In those days, they have walked all the distance to be here because to escape from the world. Easily nobody can come and disturb you. But now we have crossed that border. Even in Vaikuntha and Kailasa you will have this. Anywhere you can be contact. So, outer solitude has become meaningless. இது ஒரு மிருத்யோக ரூபம். நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன், மனனம் பண்ணிட்டே இருக்கேன், எப்படி இதை விடுறது, எப்படி இங்க விடுறதுன்னு. ஏன்னா நான் யூஸே பண்ணாம இருந்தேன், ஆனா எல்லாம் அதுல கனெக்டட். ஒரு கணக்கு, ஒரு புக்கோட இது பண்ண எடிட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு சக்கல காரியமும் அதுல கனெக்டடா இருக்கு. அது எப்படின்னாக்கா, திதிக்கிறதுனால துப்ப முடியல, கசக்கிறதுனால இறக்க முடியல. ரெண்டு காரியம். இதெல்லாம் மிருத்யோக ரூபாணி which keeps this samsargam, this contact. அப்ப என்ன, நம்மளுக்கு கான்ஸ்டன்டா நிறைய பேர் சொல்றா, இது ராத்திரி தூக்கம் சரியா வர மாட்டேங்கிறது, தூக்கத்துல அந்த லைட்டை பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்கிறது, காத்தால எழுந்திருந்தா ஆத்ம தியானம் பண்றதுக்கு பதிலா அதுல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? அதுக்கு சக்தி இருக்கு. எனிதிங் நம்ம கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணா, ஒரு உபாசனை பண்ண மூர்த்தி நம்ம இழுக்கிறது இல்லையா? இல்லையா? ஒரு சால கிராமமோ சிவலிங்கமோ நம்ம உபாசனை பண்ணினா கார்த்தால ஆரத்துக்குள்ள அதுக்கிட்ட ஒரு பாவம் வருது இல்லையா? அதை விட பவர்ஃபுல்லா இருக்குது. அதெல்லாம் மிருத்தியோட ரூபந்தான், அதெல்லாம் மிருத்தியோட ரூபந்தான். ஏன்னா இதெல்லாம் தான் நாளைக்கு நமக்கு மிருத்யுவா நிக்க போறது. லாஸ்ட் மொமெண்ட்ல அதை எடுத்து பார்த்து எதையோ பார்த்துட்டு செத்து போவோம். வேதாந்த விசாரம் நீங்க என்ன பண்ணுங்கோ, இந்த சாமானங்கள் ஜட பொருள்கள் எல்லாம் சக்தி பிராபிச்சு, ராட்சசன்லாம் சொல்றது இதெல்லாம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ராட்சசன் அசுரன்லாம் சொல்றாலே பல பார்த்தேன்னா பல பல பொருள்களுக்குள்ள பூந்துண்டு பல பல ஜட வஸ்துக்களை சரீரமா வச்சுண்டு இட் கம்ப்ளீட்லி என்ஸ்லேவ்ஸ் யூ. இதெல்லாம் மிருத்யு தான். இதெல்லாம் பார்த்தோமானால் மிருத்யோஹோ ரூபாணி. சும்மா நம்ம ஒரு அழகா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஹூவாமைன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. சௌக்கியமா பண்ணலாம், ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறது தப்புன்னு ஒன்னும் சொல்லல. ஆனா அதோட டெப்த் இம்பாக்ட் நம்ம மேல வரணுமானால் எது எது நம்மளை பிடிச்சு இழுக்கிறதோ, எது எது நம்மளை அமுக்கிறதோ, எது எது நமக்கு கஷ்டம் கொடுக்கிறதோ,
அதுலேருந்தெல்லாம் அதோட கிராசத்திலேருந்தெல்லாம் ரிலீஸ் ஆகுறது தான் கிரகம் அதிகிரகம்னு உபனிஷத் சொல்றது, பிரதாரண்யத்துல வரும். அதெல்லாம் யாக்ஞிக விஷயங்களை ஸ்ருதி வேற விதமா யூஸ் பண்றது. யஜ்ஞத்துல இந்த சுருக்ஸ்ருவாதிகள் இது பல விஷயங்களை கிரகாதி கிரகங்கள்லாம் சொல்லுவா. அதையெல்லாம் ஸ்ருதி என்ன சொல்றது, இந்திரியம் கிரகம் விஷயம் அதிகிரகம் இப்படி எல்லாம் சொல்றது. இது எடுத்து அதான இது இருக்கிற இந்த கான்டாக்ட் இருக்கே, இதுலேருந்து நிறைய நமக்கு எனர்ஜி. அதுல இந்த வெள்ளம் இப்படி கடலுக்கு போறது பாத்தீங்களா, அது போல இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. அதை பூரா கன்சர்வ் பண்ணியாக்கும் ஹிருதயத்துக்குள்ள சாந்தியோட தாமத்துக்கு கூட்டின்னு போனோம். ஆனா அதுக்கு இடவிடாம இங்க அங்க அங்க இங்க 1000 வஸ்துக்கள் விஷயங்கள் நம்மளை பிடிச்சு வச்சுட்டு இருக்கே. உபனிஷத்துல ஒரு ரிஷி சொல்றார், வாமதேவர் சொல்றார், ஒரு 1000 சங்கிலிகள் என்ன கட்டி கீழே இழுத்துது, இதெல்லாம் கட் பண்ணி பருந்து போல நான் மேல பறந்து போனேன், கருடன் போல பறந்து போனேன், ஃப்ரீ ஆனேன். அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு தான் சம்வேத்தியம், மற்றவாளுக்கு பார்த்தா தெரியாது. நீங்க காஷாயம் கட்டிக்கிறீங்களா, சன்னியாசம் எடுத்துட்டீங்களா, முண்டனம் பண்ண ஒன்றும் முக்கியம் இல்லை. You just know the fruit of that release, complete freedom, freedom from all bondage, no weight at all, total lightness. அது எது எது நம்ம மேல ஏறி உட்கார்ந்துக்கிறதோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணியா பாடா நிம்மதி. எனக்கா மரணம் முன்னால இருக்கு. சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் லைஃப் என்ன, பிறந்தோம் செத்து போற வேற இருக்கிற பீரியட் இல்லையா. இது கடையில தான் நிறைய ஏத்தி ஏத்தி வச்சுக்கிறோம் இல்லையா. இப்ப இங்கேருந்து திரும்ப போற போது எத்தனை லக்கேஜ் இருக்கு, வரபோது எத்தனை லக்கேஜ் இருக்கு, அதெல்லாம் கஷ்டம் தானே இல்லையா. இது தூக்கிறதுக்கு பல பல சாமகிரிகள் வேண்டி இருக்கு. அந்த லக்கேஜ் எல்லாம் உடம்புங்கிற லக்கேஜோட வெயிட் கூட இல்லாம சாந்தமா ஃப்ரீயா, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை, ஆகிறதுக்கு இல்லை, அடையறதுக்கு இல்லை. அதுதான் மரணம் இல்லாத நிலை. ஏதாவது பண்றதுக்கு இருக்கா அது மரணம், ஏதோ ஆகிறதுக்கு இருக்கா அது மரணம், ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா அது மரணம், ஏதோ விடுறதுக்கு இருக்கா அது மரணம். பகவான் ஒரு அண்ணாமலை சுவாமிகிட்ட ஒரு சொன்னார். அவர் நல்ல ஒரு சங்கல்பம் தான் வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து விருப்பாட்ச குகையில போனோம், அங்க போய் தியானம் பண்ணணும், ஆகாரம் இங்கேருந்து போறதையே எடுத்துன்னு போயிடணும், அப்படித்தான் வச்சுட்டார். பகவான் சொன்னார், இப்படி எல்லாம் சங்கல்பம் பண்ணாதே, எந்த சங்கல்பத்துக்கும் அதுக்காக ஜனிக்க வேண்டி வரும். இப்ப இரு, உனக்கு இருக்கணுமா இப்ப இரு. இப்போங்கிற அந்த ஒரு மொமெண்ட் மத்தனதான் சத்தியம். அடுத்த மொமெண்ட் சத்தியம் இல்லை, கடந்த க்ஷணம் சத்தியம் இல்லை. நெக்ஸ்ட் மொமெண்ட் இஸ் நாட் ரியல், லாஸ்ட் மொமெண்ட் இஸ் நாட் ரியல். நவ் பிரதிபோத விதித்தம். அதான் நாம ஜபம். நம்ம ஏன் நாம ஜபத்தை சொல்றோம்னா, இப்போ ஒரு நாம ராம சிவ அருணாச்சல சிவ சொன்ன முடிஞ்சு போச்சு. விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமம், ஸ்ரீ ருத்ரம் சொல்லணுமானா இன்னும் ஒரு 15 நிமிஷம் வேணும். இருப்பேனோ தெரியாது எனக்கு இல்லையா. எல்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் சந்துக்கள் எல்லாம் இந்த நாம ஜபத்தை இவ்வளவு ஸ்லாகனம் பண்ண காரணம் என்னன்னா, க்ஷணத்துல முடிஞ்சு போச்சு. இந்த மொமெண்ட்ல முடிஞ்சு போச்சு. கணக்கு அப்பவே க்ளோஸ், அக்கௌண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் மொமெண்ட்டுக்கு ஒன்னும் வைக்கல. திஸ் மொமெண்ட், தட் ஒன் நாமா, இட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் மொமெண்ட் இட் இஸ் ஓவர். பூர்ணம் 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 பூர்ணம். ஒரு ஸ்லோகம் சொல்லணுமானா வேணுமே, பூர்த்தி பண்ணணும்னா இருக்கணுமே. விஸ்வம் விஷ்ணுர் முடிஞ்சு போயிடும் சிலப்போ இல்லையா. தெரியாது, யாருக்கு தெரியும். நிஸ்வாசேன ஹி விஸ்வாசா. வெளியில போன மூச்சு உள்ள வருமானு தெரியாது. இதெல்லாம் தான் மிருத்யு. இந்த மிருத்யுவை தியானம் பண்ணி பார்க்கிறோம், மரணத்தை தியானம் பண்ணி பார்க்கிறோம். மரணம்ங்கிறது ஒரு இன்சிடென்ட் இல்ல, the entire living is death. Death is not a last incident. Every breath that goes out is death. Every breath that enters your body is birth. And it does not exist.
யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா, சத் ஸ்வரூபமா இருந்துட்டே இருக்கும். மரணம்னு பார்த்தா என்ன, மகாபாரதத்தை பார்த்தா எத்தனை பேர் சாகரா, செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எத்தனை பேர் சாகரா இல்லை. நமக்கு பார்த்தா ஐயோ பயங்கரம் கொலைன்னு சொல்றோம். அந்த மரணத்துக்கும் ஆத்துல சாப்பிட்டுட்டே இருக்கிறது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துப்போ என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது, எல்லாம் மரணம் தான். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்தை ஆசைப்பட்டுன்னு போய் பண்றான் யுத்தத்துல. ரியல் இல்லை, அதை நினைச்சு கவலைப்படுறோமே பயப்படுறோமே அதுதான் மிருத்யு. லாஸ்ட்ல இருக்கிறது மிருத்யுவே இல்லை. ஐயோ செத்து போயிடுவேனோ, நீ என்ன பண்ணான்னு செத்து தான் போயிடுவேன். செத்து போகாம இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. எப்படி செத்து போகாம இருக்க முடியும்? ஒரு உபாயமும் கிடையாது மரணம் இல்லாம இருக்க. ஆனா நம்ம ஸ்வரூபத்துல மரணம் இல்லைங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் மிருத்யுஞ்சயன்ன சிவன், மிருத்யுஞ்சயன்ன குரு. யாரு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு மரணத்தை தாண்டி போயிருக்கானோ அந்த ஜீவன் முக்தன் தான் மிருத்யுஞ்சயன். அவனை போய் ஆசிரியிக்கிறான் இந்த முமுக்ஷு. ஆசிரியிக்கிறதுக்கு ஜெனுவினிட்டி வேணும், சின்சியரிட்டி வேணும் இல்லையா. ஒரு குரு கிட்ட போய் சரணாகதி பண்றத ஜெனுவினா இருக்கணும். ஜெனுவினா இல்லாம குரு பண்ணுவா நிறைய நான் பார்த்திருக்கேன். ஒரு குரு கிட்ட போய் ஒருத்தர் சாஸ்திரம் படிச்சார், ரொம்ப தியாகம் பண்ணிட்டு படிச்சார். அப்புறம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். எதுக்கு படிச்சேன்னாக்கா எனக்கு அமெரிக்காவில் போய் லெக்சர் பண்ணணும்னா. அப்படியெல்லாம் இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் ஆசை வருது? ஏதோ பெரியவன் ஆகணும். நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறவா இருக்கா. ஏன் அப்படி எல்லாம் தோன்றதுன்னா மரணத்தை பார்க்கலை. மரணத்தை பார்த்தா அவன் இப்படி இருக்க மாட்டான். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய பேர் பக்குவத்தை அடைஞ்சுட்டா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமும் கூட என்ன பார்த்தா, முன்னாடி அந்த டிசாஸ்டர் பார்த்தா. அந்த டிசாஸ்டர் நீங்க யுத்த பூமியில தான் பார்க்கணுங்கிறது இல்லை, நம்ம முன்னாடி பார்த்தா போறோம். யாரோ நேற்றுக்கு பேசிட்டு இருந்தா போயிட்டாளே பார்த்துட்டு. நம்மளோட மரணம் எல்லாருக்கும் திங்கிங் வராது. ரமண பகவான் மாதிரி எனக்கு மரணம் வர போறதுன்னு எல்லாருக்கும் வராது. பட் முன்னாடி மிருத்யு தாவதி, ஓடின்னு இருக்கு மிருத்யு. எங்க பார்த்தாலும் இன் வேரியஸ் இன்யூமரபிள் ஃபார்ம்ஸ் முன்னால இருக்கு. அதை பார்த்து ஒரு பயம் வருது இவனுக்கு. இந்த பயம் அறிவோட லட்சணம். அந்த பயம் அறிவோட லட்சணம். புத்தரை பத்தி சொல்வா பவபீரு, சாக்கிய சிம்ஹம் அப்படின்னு ரெண்டு பேர் அவருக்கு. சாக்கிய சிம்ஹம்னு பேரு, பவபீருன்னு பேரு. பவபீரு முமுக்ஷுக்கு காமன் நேம். ஆனா புத்தருக்கு அது ஒரு அஜெக்டிவாவே இருக்கு. என்னக்கா இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருந்து எல்லாம் இருந்து பயந்து போயிட்டார் அவர் பயந்ததுனாலதான் புத்தரானார். நாம பயப்படாம இருக்கோம் பார்த்தீங்களா இல்லையா. பர்திருஹரி சொல்றார், எப்படி பயப்படாம இருக்கான்னு தெரியலையேங்கிறார். ஆதித்யஸ்ய கதா கதைஹி அஹரஹ சம்ஷீயதே ஜீவிதம். சூரியன் உதிக்கிறது அஸ்தமிக்கிறது ஒரு நாள் ஆயிடுத்து, ஒரு நாள் போயிடுத்து. வியாபாரைர் பகுபார காரிய குருபிஹி காலோபி ந ஞாயதே. ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிருக்க. சாரி எனக்கு சத் சங்கத்துக்கு வர முடியல, பாகவதத்துக்கு எங்கிட்ட சாரி சொல்லுவா. எனக்கு என்னமோ அவ பண்ற மாதிரி வர முடியல. எங்க அஷலாத்துல அவளோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நான் போக வேண்டி வந்தேன். அவன் பார்த்துட்டே இல்லை, அவனுக்கு பெரிய விஷயம். ஏன் பயம் வரல? திருஷ்டுவா ஜன்மஜரா விபத்தி மரணம் திராசனோத்பத்தியதே. பிறப்பு, டேஞ்சர், மரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பயப்பட மாட்டேங்கிறான். ஏன் பயப்படாம இருக்கான? பீத்வா குடிகார பயல். என்னத்தை குடிச்சிருக்கான்? மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜகத். பிரமாதம் அஜானம்ங்கிற கள்ளு குடிச்சிருக்கான். அஜானமாகிற கள்ள குடிச்சு இன்டாக்சிகேட்டடா இருக்கான். அதனால இவனுக்கு சத் சங்கமும் வேலை பண்றது இல்லை,
சாஸ்திரங்களும் வேலை பண்றதில்ல, மகாபுருஷர்களோட உத்போதனமும் வேலை பண்றதில்ல, லைஃப்ல ஏற்படக்கூடிய சஃபரிங்கும் வேலை பண்றதில்ல. ஆச்சரியம். பாகவதத்துல திருதராஷ்டிரரை பார்த்து சொல்ற, பீமன் குருக்ஷேத்திர பூமியில ஒரு நாளைக்கு 10 வச்சு 10, 12 கொண்டு இருக்கான் திருதராஷ்டிரரோட பிள்ளைகளை. அதெல்லாம் பார்த்துட்டும் அடுத்த நாளைக்கு அந்த அப்பா கதை கேட்க உட்காந்துக்கிறான். ஜனமேஜயம் கேட்கிறான், அவருக்கு இன்னமும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போகாம இருக்கே, ஆச்சரியம்ங்கிற. லாஸ்ட்ல எல்லா குழந்தைகளும் போனதுக்கு அப்புறமும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வைராக்கியமே வரல. இதை பார்த்து தான் விதுரர் சொல்றா, அஹோ பலியசி ஜந்தோஹோ ஜீவிதாஷா. அபினிவேஷம்ங்கிறது தான் வாழறதுக்கு இருக்கிற ஆசை இருக்கு. அவ்வளவு சஃபரிங் அப்புறம் கூட வைராக்கியம் வர மாட்டேங்கிறது. அவ்வளவு சஃபரிங் அப்புறம் கூட இவனுக்கு வெறுத்து போக மாட்டேங்கிறது, துப்ப மாட்டேங்கிறான் தோன்ற. இந்த பீமன் கொண்டு வந்து கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இருக்கார். அவர் சொல்றார் திருதராஷ்டிரர் கிட்ட, இந்த பீமன் சாப்பாடு கொடுக்கலன்னா பிண்டம் சிராத்தத்துக்கு போட வேண்டியது உனக்கு கொண்டு போட்டு இருக்கான். உத்திஷ்டன். வைராக்கியத்துக்காக சொல்ற இல்லையா. அப்போ இந்த மிருத்யு பயம் வந்துடுத்தானே, அந்த பயம்ங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸோட லட்சணம். நம்ம மிருத்யுவை பார்த்துட்டோம், அனித்தியத்திலேருந்து வரக்கூடிய துக்கத்தை பார்த்துட்டோம், அசுகத்தை பார்த்துட்டோம், அசாந்தியை பார்த்துட்டோம், வேதனைகளை பார்த்துட்டோம், போருன்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன, ஒரு சத்குரு கிட்ட போய் வேதாந்த சிரவணம் பண்ற போது முதல்ல வர்றது என்னதுன்னா ஒரு கிராட்டிடியூடு ஹிருதயத்தில். அப்பாட பகவானே இந்த கஷ்டத்திலேருந்து காப்பாத்தி விட்டுட்டேப்பான்னு ஒரு கிராட்டிடியூட், ஒரு ஆங்கரேஜ் கிடைச்சிடும், ஒரு திருப்தி. என்னக்கா அந்த பக்கம் போன பகவான் ரமண பகவானே என்ன சொல்றார்னா, அருணாச்சலேஸ்வரர் கிட்ட சொல்றார், ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறான், அவளையெல்லாம் பார்க்கிறேன் நான், இம்மென்ஸ் சஃபரிங், ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறதுக்கு நடுப்பில் நான் ஒன்னும் உனக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கு போய் இப்படி கருணை பண்ணினே. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால், இங்க மாக்கள் பதம் அதேதான் அங்கேயும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கா, சாதகர்கள் இருக்கா, ஜபம் பண்றா, தபஸ் பண்றா, சாஸ்திரம் படிக்கிறா, அவளுக்கு நடுப்புல நீ வந்து என்ன பிடிச்ச. ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய். என்கிட்டேருந்து உனக்கு என்ன கிடைச்சது? ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணினேனா, ஜபம் பண்ணினேனா, தியானம் பண்ணினேனா? ஒன்னும் பண்ணல. நீ எனக்கு என்ன கொடுத்த? பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. சம்சாரத்தை வந்து பாழுங்கிறார், வேஸ்ட் லேண்ட். This entire worldly life Bhagavan is calling as waste land. It is useless nonsense. It just drains you out. அதுக்குள்ள போய் விழுந்தா வெளியில வர முடியாது. வேதனை, உல்பணம் அப்படின்னு பேரு, வியசனம். அப்படி இருக்கிற பாழில நான் விழுந்திருப்பேன், எல்லாரையும் போல அங்கேயே தான் போய் விழுந்திருப்பேன். விழாம என்னை பிடிச்சு காப்பாத்தி உன் பதத்தில், உன் சரணத்துல கொண்டு வச்சே. ஆழியாம் கருணை அண்ணலே அப்படின்னு பக்தி. அந்த பக்தி எங்க வர்றது? அந்த சரணாகதிக்கு ஒரு ஆலம்பம் கிடைச்சுடுத்து. அந்த சரணாகதி நடக்கிற போது ஹிருதயத்துல அப்பாடான் தோன்றத ஆழியாம் கருணை அண்ணலே. பகவானோட பதங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த பக்தி வரபோது ஞானத்தை விட தலை தூக்கும். ஆழியாம் கருணை அண்ணலே. ஆழின கடல், கருணையோட கடல், ocean of compassion. What is that compassion? It rescued you from falling into that nonsense which can drain you out, which is the form of death.
It has immense power to pull you in. And His grace rescued you. அதான் கருணை, அதான் கம்பேஷன், அந்த கிருபை. ஆழியாம் கருணை அண்ணலே என்ன நான் நினைச்சு பார்க்கிற போது, நான் வந்து சாதனை பண்ணேன், தியாகம் பண்ணேன், வைராகியம், ஒரு அகங்காரம் வரல. என்ன தோன்றதுன்னா, நான நன்னிடுமால் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஒரு யோகியதையும் இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணல. உன்னோட மகிமை என்னன்னு கேட்டா எனக்கு சொல்லக்கூட தெரியாது. தலை தாழ்த்திட அப்படிங்க, தலையை தாழ்த்தின்னு உட்காரதான் முடியுமே தவிர ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எல்லாம் நீ தான் பண்ணியிருக்க. மரண பயம் மிக்கு உளவம் மக்கள். அந்த மரணத்தை பத்தி இருக்கிற பயம், மரணம்ங்கிறது டெத் மட்டும் இல்லை, இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற உள்ளது 40 கூட நான் மரணத்துக்கு இவ்வளவு விஸ்தார அர்த்தம் சொல்லலை. மரணத்தை பார்க்க பார்க்க தானே நமக்கும் தெரியும் இல்லையா? மரணம் எத்தனை ட்ரெஸ் போட்டு இருக்கு, எத்தனை வேஷம் போட்டு இருக்குன்னு அப்பதான் தெரியும். அந்த மரணம் இஸ் நாட் சிம்பிளி பிசிக்கல் டெத், கிளினிக்கல் டெத். நோ, இட் இஸ் எ லிவிங் பிரின்சிபிள். It limits you, it imprisons you, it gives you suffering, it gives you pain. அதான் மரணம். அதனால அதுல பயம் வந்து ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்றத இவரோட அஸ்மிதா, அகங்காரம், நான்கிற ஆணவ மலம். சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுவா, ஆணவ மலம் மட்டும் சாதனையால எல்லாம் போகாது. ஆணவ மலம் ஈஸ்வரனோட அனுகிரகத்தால தான் போகும். அகங்காரம்ங்கிற மலம், ஆணவம்னா அணுங்கிறதுல இருந்து வருது. சட்டில் மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இக்னரன்ஸ், most subtlest form of ignorance is this I, this ego, which hides, which cannot be removed by any form of sadhana. It is removed only when you surrender. When surrender happens, the inner being just pulls you towards himself and swallows that individual identity, that I sense. It is erased. அப்பதான் போறது இல்லையா? அந்த அகங்காரத்தை மிருத்யுமுபைதி பூர்வம் உள்ள பார்த்தா ஒரு மரணத்தோட சுகம். அதான் நிர்விகல்ப சமாதி. என்ன அப்படி உட்கார்ந்து மரணத்தை அப்படி ருச்சிக்கிறான். உபனிஷத்து என்ன சொல்றது? மிருத்யு யஸ்ய உபசேச்சனம். On one side is alive, on the another side his most delicious food is death. திருமூலர் சொல்றார், செத்துத்தான் பாருமே. பயமா இருக்கு, செத்துத்தான் பாருமே. தினமும் கொஞ்ச நேரம் இருந்தா செத்து பார்க்கறான், மரணத்தை அனுபவிச்சு பார்க்கறான், டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். நான் இல்லாம இருந்து பார்க்கறான், நான் உதியாது உள்ள நிலைன்னு வரப்போறது இதுல. அதான் மரணம். அது பார்க்கிற போது எது மரணமோ அதுதான் அமிர்தம். வேடிக்கையா இருக்கு இல்லையா? What we call as death, that is immortality. The death of all that is limited. There is the awareness of that immortal thing. மரணம் வர இடத்துல அமிர்தமும் இருக்கு. அமிர்தம் செய்வ மிருத்யுஷ சதசச்சாகம் அர்ஜுன. அமிர்தமும் மிருத்யும் ஒரே இடத்துல இருக்கு, எல்லாம் போயிடுச்சு. தினமும் அந்த மரணத்தை போய் டேஸ்ட் பண்ற போது மரணத்தை டேஸ்ட் பண்றவனும் போயிட்டா உள்ள. மரணமே தன்னை அனுபவிக்கிறது, அமிர்தத்துவத்தை அனுபவிக்கிறது. அப்படி அந்த சமாதி, அந்த மிருத்யுங்கிறது, சந்நியாசம்ங்கிறது மிருத்யு தான். அதனால்தான் தனக்கே ஆத்ம பிண்டம் எல்லாம் வைப்பா. ஆனா அது ஒரு சிம்பாலிக்கா பண்றோம். அப்படித்தான் சரியான சந்நியாசம் எங்க வருது? அந்த மரண அனுபவத்துல தான் வரும். சரியான சந்நியாசம்ங்கிறது you have to enter death, then you are a sannyasi. You have to enter death, death of everything that pulls you down, death of everything that puts limitation on you, death of all superimpositions, death of all bondage. And that is sannyasa, and that is the greatest death. ஷாவாமல் ஷாவு. மரணம் இல்லாம மரணம் எல்லாம் போயிடுத்து. ஆத்மா மட்டும் சுத்த சைத்தன்யம்
நிர்வாண சுகஸ்வரூபமா பிரகாசிக்கிறது. நிர்வாண சுகஸ்வரூபம். நிர்வாணம்னா எல்லா ஆவரணமும் இல்லாம, கவரிங் இல்லாம ஆகாச நிர்மலமான வஸ்து பிரகாசிக்கிறது. ஆத்மாவை அதுவாவே அனுபவிக்கிறது, அதுவே அனுபவிக்கிறது. அப்படி இருக்கிற போது கதம் புனகா மிருத்யுதியா அவகாசா? அப்புறம் மிருத்யு, எனக்கு மரணத்தை பத்தி எல்லாம் நினப்பு வருமானா? ஸ்வபாவாத் அமிர்தேஷு தேஷு. அமிர்தத்துவம்ங்கிறது ஸ்வாபாவிகம், நேச்சுரல். அதை தெரிய வச்சார் அமிர்தான் குரு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவன் மரணத்தை பத்தி நினைப்பனா? பயப்படுவனா? ஞாத்தே தத்வேக சம்சாரா. எங்க மரணம் இல்லையா? பிரகலாதன் எப்படி இருந்தானோ அப்படி. அதுக்கு பிரகலாதன் தான் எக்ஸாம்பிள். என்னெல்லாமோ பண்ணினார் ஹிரண்யகசிபு, அசங்கவே இல்லை. மரணம் இல்லை. எப்படி தெரிஞ்சது? தன்னாலேயே தெரிஞ்சது. கர்ப்பத்துக்குள்ள மைண்ட் வளர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டான். ஜஸ்ட் அக்செப்டட். அப்படியே இருந்துட்டான். எங்க மரணம்? யாருக்கு மரணம்? யாரு செத்து போறா? என்ன நடக்கிறது? எப்படி பாசிபிள்? இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் டு டை. டெத் இஸ் இம்பாசிபிள். வாட் டைஸ்? தெர் இஸ் நோ டெத். மரணம் முடியாது. அப்ப ஸ்வாபாவிகமான அமிர்தத்துவம். அமிர்தத்துவமும் வெளியிலேருந்து அடையல, அது நம்ம ஸ்வாபாவிகம், இயல்பு. இயல்பு நல்ல நேச்சுரல். மரணம் இல்லாததுங்கிறது நம்ம ஸ்வாபாவிகமான ஸ்திதி. அந்த ஸ்வாபாவிகமான ஸ்திதியில அப்புறம் மரணத்தை பத்தி இருக்கிற தாட் வருமா? அதுக்கு எங்க ஸ்பேஸ்? அதுக்கப்புறம் எனக்கு மரணம், நான்ங்கிற ஒரு அகங்காரமே எழும்பல, உபாதியில ஒட்டிக்கல, எனக்கு ஏதோ வரப்போறதுன்னு நினைக்கல, பயப்படல, லிமிட்டேஷன் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு ஸ்டேட்டை விரும்புறதுக்கு தான் அந்த ஸ்டேட்ல இல்லாம இருக்கிற போது இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே மரணம்ங்கிறோம். either you are there or you are in the death, the compartment of death. ஒண்ணுல அங்க இருக்கும், இல்லாட்டி அங்க இருக்கும். வைராக்கியத்துக்கு எது எது நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ, எது எது லைஃப்ல கஷ்டங்கள் சொல்றோம் இல்லையா, லைஃப்ல பல கஷ்டங்கள் சொல்றோம், அதெல்லாம் தான் மரணம். மரணம்னா சாவுன்னு நினைச்சுக்காதீங்கோ. மரணம்னா சாவு இல்லை, மிருத்யுனா சாவு இல்லை. மிருத்யுங்கிறது எல்லா கஷ்டங்களும், நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு பல பேர்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மிருத்யு தான். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஆத்ம தியானத்துக்கு பிரதிபந்தமா இருக்கு. அதெல்லாம் எப்படி நிவர்த்தியாகும்? ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற போது, நம்ம ஸ்வாபாவிகமான அமிர்தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற போது, அதுல எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுண்டா தத்துவஞானம் வந்துடுத்தானா சம்சாரமே இல்லை. தத்துவஞானம் வரலையானா அதையெல்லாம் விட்டு நம்ம காட்டுக்கு போனாலும் இருக்கு. தத்துவஞானம் வந்துடுத்தானா அதுக்கு நடுப்புல நமக்கு இருக்க வேண்டிய பிராரப்தத்திலே ஒன்னும் இல்லாம இருக்கலாம். ஜனகர் சொல்றார், அரமனை இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா காரியம் நடக்கிறது, ஒன்னும் இல்லைங்கிறார். அஷ்டாவக்கர சம்ஹிதையில ஜனகர் சொல்றார், எல்லா வேலையும் பண்ணி ஒன்னும் கிடையாது, இங்க பேலஸ் கிடையாது, இங்க யுத்தம் கிடையாது, இங்க பொலிட்டிக்ஸ் கிடையாது, ஒன்னும் இல்லைன்னு. நல்ல சாந்தி உள்ள ஆத்ம தியானம் அப்படி இருந்திருக்கா? இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவா, அப்படி இருக்க முடியாது, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். விட்டுட்டு வந்தவாழ்ல எத்தனை பேர் அடைஞ்சிருக்கா பார்த்தோம்னா அதுவும் கொஸ்டினபிள் தான். எங்க பார்த்தாலும் இந்த ஜீவனோட பிரபாவம் தான் முக்கியமே தவிர, இவன் பாஹ்யமா விடுறானா பிடிக்கிறானா ஒன்னும் இல்லை. அஹேயம் அனுபாதேயம். சரியா பார்த்தா ஒன்னும் விடவும் இல்லை, ஒன்னும் பிடிக்கவும் இல்லை. இவனுக்கு உள்ள பிரகாசம் வரபோது எது எது வேண்டாமோ எல்லாம் விட்டு போயிடும். வாசனைங்கிறது என்னதுன்னா, எது நமக்கு தேவையில்லையோ, எது நமக்கு பிரத்தியாருக்கும் கஷ்டம் கொடுக்குமோ, அதுகிட்ட இருக்கிற ஈடுபாடுக்கு தான் வாசனைன்னு பேரு. அதெல்லாம் போயிடும். தர்மத்துக்கு விருத்தமா இருக்கு, அதுதான் நமக்கு கட்டி போடும், போயிடும். ஸ்வாபாவிகமான அமிர்தத்துவம், ஸ்வாபாவிகமான சாந்தி, சாந்தியா இருக்கலாம்.
பகவானுக்கு சரணாகதி பண்ணினா ஈஸ்வரனுக்கு சரணாகதி. ரமண பகவானோட லைஃபே பார்த்தேன்னாக்கா அவர் அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு தான் அருணாச்சலத்துக்கு வந்தார் இல்லையா. அவர் வரபோது ஞான விசாரம், நான் போய் நம்ம நிறைய பேர் பிளான் பண்ற மாதிரி இங்கேருந்து மதுரையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சு திருவண்ணாமலையில போய் அங்க ஒரு பார்பரை பிடிச்சு மொட்டை அடிச்சுண்டு அதுக்கப்புறம் கோமணம் மட்டும்தான் கட்டிக்கணும். ஏன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு கௌபீன மாத்திர ஆச்சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் அப்படிதான் பண்றா. அதனால பாக்கி வஸ்திரங்கள் எல்லாம் அவுத்து போட்டு கௌபீனம் மட்டும் கட்டிண்டு அங்க ஒரு பாதாள லிங்க குகை இருக்கு, அதுக்குள்ள போய் மெடிடேஷன் பண்ண. அப்படியே போனார், ஒன்னும் தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் இழுத்தார், அங்க போனார். அந்த சக்தி பைத்திய மாதிரி என்னென்னமோ பண்ண வச்சது. He was not conscious. கான்சியஸ் ஆனப்போ அவர் ஒன்னும் அப்படி பண்ணவே இல்லை. திருப்பி அந்த அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே போல, இன்னொரு தடவை போகல, இன்னொரு தடவை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள்ள அண்ணாமலையார பாக்கிறதுக்குன்னு போல. வேற ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஒரே ஒரு இன்சிடென்ட், அதுக்காக போனாரே தவிர திருப்பி ஒருக்கா அண்ணாமலையார் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். நமக்குள்ள அதெல்லாம் கூட வாசனை. நம்மளுக்காக ஒன்னும் தோணாட்ட கூட, ஐயோ எல்லாரும் போயிட்டு வராளே பாக்காட்டா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ தோணும். அங்க இருக்கிறதையோ எனக்கே சொல்றேன், அருணாச்சலேஸ்வரர் கோவில என்னதான் சொல்லுவா தெரியுமா, இந்த தேரு கார்த்திகை தீபத்துக்கு தேர் வரும். அப்போ உற்சவ மூர்த்திகள்லாம் ரெடியா இருப்பேன். நம்ம ஊர்லயே அந்த கூட்டத்துக்குள்ள போக மாட்டேன், நான் பக்கத்து ஊர் தேர் எங்கேயும் போக மாட்டேன். அங்க முன்னாலே இல்லாம கொஞ்சம் வருஷம் முன்னாடி கனகம்மாவே சொல்லுக்கா. என்ன சொல்லுவான்னா, நம்ம ஆறாவது சொன்னா காதல போட்டுக்க மாட்டோம். கனகம்மா சொல்லுவா, இந்த ரிஷப வாகனம் பார்க்காதவன் அடுத்த ஜென்மா கழுதையா பிறப்பான் அப்படின்னு. ரிஷப வாகனம் அண்ணா அது எதுனா பழைய காலத்துல எல்லாரும் சொல்லுவா. என்ன எல்லாரும் சேர்ந்துக்கணுமோ இல்லையோ, அப்படி ஏதாவது சொன்னாதான் நம்ம ஆளுகள் போவா இல்லையா. அது நமக்குள்ள எல்லாம் அவித்தியம் வந்துடும். ஐயோ போய் பார்க்காட்டா ஏதாவது ஆயிடுமோ, பார்க்கறதுக்கு அங்க போய் இடிச்சுண்டு விழுந்து மேல பட்டு நம்ம மேல 2 பேர் ஏறி நின்று எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் போருண்டாப்பா போரும், இந்த மேல இங்க வரவே படாதுன்னு தோணும். இந்த கோவிலுக்கு போனோமோ அந்த கோவிலுக்கு போனோமோ இந்த மலையில போனோமோ இல்லையா, எங்க எல்லாம் வாசனை தான். இந்த உள்ள இருக்கிற ஸ்வஸ்தத்தை விட்டுட்டு ஞான சத்சங்கம் கிடைக்குமானா எங்க வேணா போலாம். ஏன்னா அது உண்மை, அது நமக்கு திருடம் பண்ணும். சத்சங்கம் கிடைக்காதானாக்கா சும்மா அவித்தியனால இதுக்குள்ள என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு இங்க போனா எதா கிடைக்குமா அங்க எதா கிடைக்குமான்னு அலையறோமே, அதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லையா. அது எதுவும் அப்புறம் பண்ணல. அவர் ஞான விசார வந்தார், அடைஞ்சார். அதுக்கப்புறம் மரணத்தை பத்தி எங்க நினைப்பு, லாஸ்ட்ல கேன்சர் மகாவியாதி. நினைச்சு பாருங்க, எங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா லைஃப் எல்லாம் கவிதை எழுதுற போது மகான்கள் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. சங்கராச்சாரியர் கூட நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே கேதார்ல அப்படியே போயிட்டார் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. சைதன்ய மகாபுரம் அப்படி ஜெகநாத் புரியில் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அப்படி வாஸ்தவ கதையெல்லாம் சொல்லப்படாதுன்னு நம்ம பூர்வீகால் வச்சுட்டு இருந்தா என்னங்க பயந்து போயிடுவோம் நம்ம இல்லையா. லேட்டர் இப்ப பார்த்தா ராமகிருஷ்ணர் பகவானோட கதையெல்லாம் கிடைக்கிறது இல்லையெல்லாம். அந்த சஃபரிங், அது அந்த சஃபரிங் கேன்சர் எல்லாம் பார்த்தா சரீரத்தோட லெவல் எங்க ஃப்ரீ. நீங்க ராமர் எடுத்துங்க, கிருஷ்ணர் எடுத்துங்க. கிருஷ்ணர் எங்க சக்சஸ்ஃபுல்லா, கிருஷ்ணரை மாதிரி உங்களால வாழ முடியுமா? ராமாவதாரத்தோட 1000 times மோர் சஃபரிங் கிருஷ்ணாவதாரத்துல தெரியுமா. பிறந்த அன்னைக்கு ராத்திரியே யாரோ கொல்ல போறான்னு பயந்துண்டு அப்பா தலையில குழந்தைய வச்சுண்டு, அதுதான் அதெல்லாம் அந்த மாதிரி அதாவது இந்த ஜென்மா நம்ம சௌக்கியமா இருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை போய் நம்ம பெருசு பண்ணிக்கிறோம் இல்லையா. அவருக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம்ஸ் வர் வெயிட்டிங் டு ரிசீவ் ஹிம். Innumerable problems, thousands of problems, terrible problems. நம்மள அந்த மாதிரி இருந்தா எப்படி இருப்போம்? அன்னைக்கு ராத்திரி இருந்து யாருமே, அதனால ஈஸ்வரன் சொல்றோம் இல்லையா. ஈஸ்வரனா இருக்கணும், ஈஸ்வரனா இருந்தார். ராமர் ஈஸ்வரன் பிறந்தாலும் மனுஷனாவே இருந்து கோகோன்னு கத்தினார், அழுதார், எல்லாம் பண்ணார். இவர் எல்லா விதத்திலையும் அந்த ராத்திரியிலேயே கொண்டு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தா எல்லாம் கஷ்டம்தான். எது சக்சஸ்ஃபுல் சொல்வேன் நீங்க கிருஷ்ணாவதாரத்துல 16,000 கல்யாணம் பண்ணார், அதை விட பெரிய சஃபரிங் உண்டா? நினைச்சு பாருங்க.
அதை விட பெரிய சஃபரிங் உண்டா? ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ அந்த ஹனிமூன் போவாளே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஸ்கை டைவிங் போனா. மேல போயிட்டு பாராசூட்ல அப்படி விழுறது. நான் கேட்டேன், என்னப்பா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இது பண்ணுவேளா கேட்டா அவன் என்ன சொன்னா, கல்யாணமே பண்ணிக்கலாம்னா பின்ன என்ன பண்ணிக்கப்படாது, அதுக்கு மேல ரிஸ்க் வேற ஏதாவது இருக்கான்னு. அதுக்கப்புறமே ஸ்கை டைவிங்கா என்ன வேணா பண்ணுவேன். அப்படி பார்த்தேன்னா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா அவ்வளவு கஷ்டங்கள் பகவானுக்கு முன்னாடி இருந்து தெரியவே இல்லை. அவர் தான் வேதாந்த உபதேசம் பண்ண அதிகாரி இல்லையா? யுத்த பூமி எங்க சக்சஸ் சொல்லுங்க? அவர் ஒரு தூதுக்கு போனார், சக்சஸ்ஃபுல்லே ஆகல. விஸ்வரூபம் எல்லாம் காட்டி கொடுத்து பார்த்தார், சக்சஸ்ஃபுல் ஆகல. யுத்த பூமியில குருக்ஷேத்திரத்துல வந்து டோட்டல் மெசக்கர் இல்லையா? ஒரு சித்திரம் பண்றார் வியாசர். அந்த யுத்த பூமியில நடுப்புல குதிரை கிளச்சு போயிடுத்து. சாயந்திரத்துக்குள்ள போய் ஜெயத்ரத வதம் பண்ணணும். அந்த இடத்துல அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்ல, பாருப்பா ரொம்ப தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறது, அது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்னா அர்ஜுனன் கம்பீரமான ஒரு இது காட்டுறான். கீழே இறங்கி நின்று அஸ்திரத்தை ஐது அங்க ஒரு சரஸ், ஒரு தடாகம், ஒரு தீர்த்தம் எல்லாம் பண்ணி அழகான ஒரு கார்டன் எல்லாம் ஒரு வேற ஒரு பிளெயினே கிரியேட் பண்ணி விடுறான். அப்புறம் இந்த பக்கம் நின்று யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். பகவான் இருக்காரு அங்க அந்த குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு தீர்த்தம் தண்ணி கொடுத்து சுத்தி வர பெரிய கொலை நடக்கிறது, தாண்டவம் நடக்கிறது. சாமானிய யுத்தம் இல்ல, லட்ச கணக்குக்கு பேர் செத்து போயிட்டு இருக்கா. அதுக்கு நடுவில் ஒரு குதிரையை குளிப்பாட்டுறத வியாசர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நாய் குறைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு, நமக்கு நாய் குறைக்க கூட வேண்டாம், வாழையாட்டினாலே நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது இல்லையா? இவ்வளவு கொலை நடக்கிறதுக்கு நடுவில் வியாசர் ஒரு வார்த்தை சொல்றார், ஸ்திரீணாம் மத்தியகதைவ அப்படின்னா. கிருஷ்ணன் எப்படி இருந்தாரான்னா, லேடிஸுக்கு சுத்தி வர ஸ்திரீகள் இருந்தா எப்படி, கோபிகைகளுக்கு நடுவில் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தாரோ. அதுதான் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய இல்லையா? ஒன்னும் அந்த அந்த பெரிய அந்த கொலை தாண்டவம் நடக்கிறதுக்கு நடுவில் ஸ்திரீகளுக்கு நடுவில் இருந்த மாதிரி இருந்தார்னா அது என்ன உபமை? அதுதான் ஜெகன் மித்யாங்கிறதுக்கு அர்த்தம். இது எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அப்படி இருக்க முடியுமே தவிர, இது ரியல் தெரிஞ்சா யாராலும் இருக்க முடியாது. ரியல் வாஸ்தவம் தெரிஞ்சா இருக்கவே முடியாது. இது வாஸ்தவம் இல்லைன்னு 100க்கு 100 யாருக்கு தெரியுமோ, 100க்கு 100 யாருக்கு தெரியுமோ, அஃபெக்டட் ஆகாம சாந்தமா, என்ன இந்த சினிமாவில் பார்த்தா அஃபெக்டட் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அந்த மாதிரி அப்போ அப்புறம் மரணத்தை பத்தி நினைப்பில்லை இல்லையா? அந்த சுவாபாவிகமான அமிர்தத்துவம், சுவாபாவிகமான ஆனந்தம், சுவாபாவிகமான சச்சிதானந்த ஸ்வரூபம், அகங்காரம் இல்லாத நிலை, அகங்காரம் இல்லாத நிலை, அத்வயஸ்ய அனஹங்கிருத்தேஹே. பீஷ்மர் கிருஷ்ணனை சொல்ற போது சொல்ற, அந்த அகங்காரம் இல்லாததுக்கு லட்சணம்ங்கிறோம் பீஷ்மர். அகங்காரம் இருந்தா பயம் வந்துடும், அகங்காரம் இருந்தா டென்ஷன் வந்துடும், அகங்காரம் இருந்தா ஸ்ட்ரெஸ் வந்துடும், அகங்காரம் இருந்தா லிமிடேஷன் வந்துடும். அகங்காரம் இல்லாதது ஈஸ்வரன் கிட்டையும் ஜீவன் முக்த புருஷன் கிட்டையும் தான். ஈஸ்வரன் கிட்ட அகங்கார ஆபரேட்டே பண்ணல, ஜீவன் முக்த புருஷன் கிட்ட அகங்காரம் ஆபரேட் பண்ணல. ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லை. உபாதியில வேணா வித்தியாசம் சொல்லலாம், அவ்வளவுதான். இதரியர் உபாதியில வித்தியாசமே தவிர வாஸ்தவமா அந்த பொருள்ல தான் இவனும் இருக்கான், ஒன்னும் வித்தியாசமே இல்லை. அப்படி அகம்மதிரு மிருத்யுமுபைதி பூர்வம் உள்ள அகங்காரம் ஆப்ரேட் பண்ணலைனா, நான்கிறது ஒன்று ஆப்ரேட் பண்ணலைன்னா, நானை குறிச்சு இருக்கிற டென்ஷன் இல்லை, என்னோட லைஃபை பற்றி இருக்கிற டென்ஷன் இல்லை, எனக்கு என்ன ஆகுங்கிற பயம் இல்லை. நான் வந்த உடனே நீ வந்துடும், அதுதான் ப்ராப்ளம். இந்த நான் அது எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கும், நீ அவனோட தான் இருக்கும். அதுதான் பகவான் அக்ஷரமண மாலை தான் இதுக்கு வியாக்கியானம். அக்ஷரமண மாலையில் நீ நான் அறப்புலி நிதம் களிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சல. அந்த நீ இல்லை அப்ப நானும் இல்லை, நான் இல்லை அப்ப நீயும் இல்லை, பின்ன என்ன இருக்கு? ஆனந்தமான நிலை, சாந்தி. அதுக்கு நீ நான்லாம் குறைத்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இடிச்சுட்டே இருக்கும். நான், என்னோட இடம், அவனோட இடம், அவன், நான், அந்த மோதல். இதுதான் நம்ம லைஃப் பூரா நீங்க கவனிச்சுட்டே இருந்தேன்னா இந்த கான்ஃபிளிக்ட் தான். நான், அவன், அவன், நான். அது ஆத்ம விசாரம் பண்ணாம போகாது. இனிமே இதுதான் சொல்ல போறேன், அதுதான் சாஸ்திரம். இனிமே
இந்த நான்கிற எண்ணம் புரிஞ்சின்றதுனாலும் போகாது. நான் இல்லாம இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும் எல்லாம் நடக்காது. உள்ள இருக்கும், உள்ள கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அதை சர்ஜரி பண்றதுக்கு இருக்கிற ஒரு வழிதான் நான் யார் விசாரம். சரணாகதிங்கிறது வந்துடுத்தானே பரவாயில்ல, வரலைன்னா நான் யார் விசாரம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு சத்குரு வந்துட்டார், அந்த சந்நிதியில நம்ம சரண்டர் ஆயிட்டோம், நமக்கு கஷ்டமே இல்லாம ஆயிடுது, ஒரு சாதனை பண்ண வேண்டாம். அது வரலைங்கிற போது 99% ஆளுகளும் நான் யார் விசாரம் பண்ணித்தான் ஆகணும், பார்ஷியல் சரண்டர் பண்ணித்தான் ஆகணும். ரெண்டும் ஒண்ணுதான். நான் யார் விசாரமும் பார்ஷியல் சரண்டரும் ஒண்ணுதான். எப்போ சித்தவர்த்திகள் வரதோ அப்பப்போ யாருக்கு வருது, எப்ப நான்கிற ஆணவம் கிளம்புறதோ அப்பப்ப இந்த இது எங்கிருந்து கிளம்புறது, இப்படி பார்த்து பார்த்து அதை ஹிருதயத்தில் அடக்கிறோம். பார்ஷியல் சரண்டருங்கிறதும் அப்படித்தான். எப்பப்போ நமக்கு அகங்காரம் தோன்றதோ பகவானே உன்னோடது, நான் இல்லை, உனக்கு நீ தான் இருக்கேன், உன்னோடது தான், என்னோடது கிடையாது, நீ தான் பார்த்துக்கணும், நீ யந்திரி நான் யந்திரம், நீ நடத்துறேன் நான் நடக்கிறேன், இந்த சரீரம் உன்னோடது, இந்த மனசு உன்னோடது, இந்த அகங்காரத்தை உனக்கே கொடுக்கிறேன், என்னோடதுன்னு கிடையாது, நீ வழி நடத்துற போல. இதுதான் கீதையிலேயே லாஸ்ட் வேர்டு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. இந்த யந்திராரூடானி என்ன, இந்த சரீரம் ஒரு யந்திரம் மாதிரி, நம்ம லைஃப் தான் சக்கரம் போட்டு சுத்தின்ண்டே இருக்கு. அதுல மாயன்னா என்ன, நமக்கு தெரியாத ஃபோர்ஸ் அதுல மாட்டின்னு இருக்கோம். தெரியற ஒருத்தங்கிட்ட கொடுத்தா தானே இல்லையா. இப்ப இங்கேருந்து உத்தரகாசிக்கு நம்ம டிரைவ் பண்ணிட்டு வர முடியுமா? டிரைவிங் தெரியுமா இருக்கலாம், வழி தெரியாதே. அப்ப ஒரு வழி தெரியற டிரைவர்கிட்ட கொடுத்து சரண்டர் பண்ணி சரணாகதி. அந்த டிரைவரை எங்க போய் கண்டுபிடிப்போம்? ஹிருதயத்துக்குள்ள இருக்காம நீ பேசாம இருந்தா போறோம், சரணாகதி பண்ணி இருந்தா போறோம். அப்பப்போ எந்தெந்த வழிக்கு போனோம் திரும்பணும் எல்லாம் அவன் சொல்லுவான். அவன் கிட்ட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு கத்துக்கிறது தான் பக்திங்கிறது. அப்படி அவன்கிட்ட சரணாகதி பண்ணினா அவன் என்ன பண்றான், நமக்கு ஆத்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துறார், நம்ம ஆணவ மலத்தை நீக்கம் பண்றான், லிமிட்டேஷனை எடுக்கிறான், அகங்காரத்தை எடுக்கிறான். ஆத்ம தத்துவத்தை பிரகாசப்படுத்துற போது நேச்சுரல் ஸ்டேட் தெரியறது. when you know the truth you recognize the natural state, not something anything new. You recognize the natural state. ஸ்வாபாவிகாமிருத்தத்துவம் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்துல there is no attainment, actually there is no realization. Somebody asked Bhagavan about Jivan Mukti. Bhagavan said the very question of mukti is inadmissible. That is Bhagavan's words. The very question of mukti is inadmissible, because if you have to attain, there is something to attain. It is your real nature. Avidya matra vyavadhanam. When you remove the ignorance, you know that your real nature is Atma, you are Purnam. And that Shravana, Manana, Nididhyasana, it convinces you that you are the self, you are deathless, you are birthless, you are changeless, you are diseaseless. You are beyond even hunger and thirst. Ashana pipase mrityuh. Shruti says even hunger and death is hunger and thirst is death. Some animals' hunger becomes food. You become food to it. So everywhere you see hunger becomes death. Your hunger becomes death for many creatures. So மரணம் பல பல ரூபத்தில் இருக்கு. அப்படி பார்க்கிற போது ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றால், பரீட்சித்துக்கு 7 நாள் பாகவதம் கேட்டுட்டு எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சதா, வைகுண்டத்துக்கு போனாரா, கதை சொல்ற போது என்ன வேணா சும்மா அடிச்சு விடலாம் இல்லையா. அவர் என்ன சொன்னார், மரண பயம் நீங்கித்து, எனக்கு மரணம் இல்லை. அதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றார், எனக்கு மரணம் பயம் இல்லை பகவானே, நீங்க எனக்கு மரணம் இல்லாத நிலையை காட்டி கொடுத்துட்டேன். எப்படி அது ஒரு ஏதோ கொடுத்தாரா? ஒன்னும் கொடுக்கல. அஜ்ஞானம் ச நிரஸ்தம்மே ஞான விஜான நிஷ்டயா பவதா தர்ஷிதம் க்ஷேமம்
பரம் பகவத பதம், என்னோட அஜ்ஞானத்தை நீக்கம் பண்ணி எனக்கு க்ஷேமத்தை காட்டி கொடுத்தேங்கிற. க்ஷேமம் தான் எல்லாம் அழகான பதம். க்ஷேமம், க்ஷேமம் எங்க வருது? அஜ்ஞானம் போனது, க்ஷேமம் வந்துடுது. அந்த க்ஷேமத்துல ஞான விஞ்ஞான நிஷ்டையா, அதுல திருட நிஷ்ட வந்ததும் சாந்தி வந்தது. நேச்சுரலா இருக்கிற அமிர்தத்துவம், சுவாபாவிகமான அமிர்தத்துவம். அங்க அதுக்கப்புறம் பின்ன மரணத்தை பத்தி அப்படின்னா எந்த லிமிட்டேஷன், இது கஷ்டம் அது கஷ்டம் இந்த கஷ்டம் எந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் மறுமரீச்சிக்கா மாதிரி பக்கத்துல போய் பார்த்தா காணும். மறுமரீச்சிக்கா மாதிரி அதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் ஞான விசாரம் பண்றோம், திருப்பி திருப்பி மனன நிதித்தியாசனம் பண்றோம். சுவாபாவிகமான அந்த நிலை, அந்த சாந்தி, அதுதான் ஆத்மா. ஆத்மானா சாந்தி, சாந்தினா ஆத்மா. ஆத்மாவோட சுபாவம் சாந்தி தான். அனுபவம் அப்படிங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம், அதுவே சாந்தி தான், ஆனந்தம் தான். இதர விஷயங்கள் எல்லாம் சித்த விருத்திகள் தான், பந்தம் தான். அதே காட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்றோம். 2 ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் உள்ளது. 40 அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறது. நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே, நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் அத்தனையும் தானாம் அவன். அழகான பாடல். சர்வைர் நிதானம் ஜகதः அஹமஸ்ஸ வாச்யப் பிரபுः கஷ்சித் அபார சக்தி சித்ரேத்ர லோக்யம் ச விலோகிதா ச படப் பிரகாஷோபி அபவத் சயேகா. அவன் ஒருத்தன் தான் இருக்கான். பிரபஞ்சமா தெரியறதும் நானா தெரியறது நீயா தெரியறது எல்லாம் ஆத்மா தான். சர்வைர் நிதானம் ஜகதோஹமஸ்ஸ வாச்யப் பிரபுः கஷ்சித் அபார சக்தி. நிதானம்னா காரணம் எல்லாத்துக்கும். ஜகதः அஹமஹ நிதானம் அபார சக்தி கஷ்சித் பிரபுः வாச்யஹ. சர்வைஹி வாச்யஹா. எல்லாரும் என்ன சொல்றோம்? இந்த ஜகத் தெரியறது, லோகம் தெரியறது, நமக்கு பகவான் தெரியல. நான் இருக்கேன், லோகம் இருக்கு. அப்ப இதுக்கு மூல காரணமா இருக்கிற ஒரு ஈஸ்வரன்கிற ஒரு சக்தியை ஒப்பல் ஒரு தலையே எல்லாரும் ஒப்புக்கொள்ளறா. ஜெனரலி ரிலீஜியன் இருக்கிற வாழெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, there are many countries which have no religion. But those who have religion, they say the world is there, I am there, and there is a God. And some other people, they say the world is there, we don't know who created. Some prakriti, some phenomenon, something, some big bang happened. Some explosion came, something happened. Some material thing is the source. The entire Brahma Sutra Bhashya is to convince you that the source is not matter. Because the moment you convince yourself that the source is matter, the greatest danger that can befall us through science is that it convinces you that behind you there is matter. The source is matter. So it kills all sensitivity. It kills all sensitivity. Aesthetic sense. Everything is taken away from you. Because you think you know. And what you know is the source is matter. Jadam. Pradhanam. சாங்கியர்கள்லாம் அங்க வந்தா. சாங்கிய சாஸ்திரமும் அப்படிதான் இருந்தது. அதுதான் பகவத் பாதாள் ஏன் அவ்வளவு சண்டை போட்டா சாங்கியர்கள் கிட்டனா, அவ என்ன பண்ண, ஒரு பிரகிருத்தின்னு ஒன்று கிரியேட் பண்ண. நம்ம கூட இப்ப பாருங்க, பகவான் சொல்ல மாட்டோம், நேச்சர்ஸ் பியூட்டி அப்படின்னு இல்லையா. தட் இஸ் த டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட்.
It looks very harmless, but it is very harmful. It has done immense harm. Because you think nature, what is nature? It is Nature, that is all. Mere vacharambanam, a word, no meaning at all. What does it mean? Nature means what? Does it mean tree? Does it mean earth or water or air? What is nature? Some force, that is it. You delude yourself that nature is something other than what you call as God, Ishvara, Chaitanya, consciousness. அதெல்லாம் நேச்சர்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கிறான் இவன். நேச்சர்னு சாமானிய புத்திக்கு என்ன வரும்? இங்க இருக்கிறதா, அது மலையெல்லாம் தெரியுது தான் நேச்சர் அவனுக்கு. மலையெல்லாம் பார்த்து ஆஹா, அந்த மலைகள் இல்லாம பரஸ்பரம் என்ன பேசிக்கிறது தெரியுமா? அதோ பாருங்கோ, இது ஏதோ கை கால் கண்ணெல்லாம் வச்சு நம்ம போறோமே, நம்மளை பார்த்து என்ன ஒரு நேச்சரோட பியூட்டி அப்படின்னு. மலைகள்லாம் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கும், மரங்கள்லாம் நம்மளை அவன் நடக்கிறா பாருங்க, எல்லாம் பண்றான். அவ்வளவுதான். நேச்சர்ங்கிறது எங்க? நேச்சர்னு ஒன்றும் கிடையாது, பிரதானம் ஒன்றும் கிடையாது, பிரகிருதி ஒன்றும் கிடையாது. சயேகா, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஈஸியா அத்வைதத்தில் முடிச்சிடணும். ஒரு வஸ்து தான் இருக்கு, பார்க்கிறவன், பார்க்கப்படுற பொருள். சித்திரேத்திர லோக்கியம் விலோகிதா பட்டஹா, அதுக்கு இருக்கிற ஸ்கிரீன். பிரகாஷ, ஒரு சினிமாவில் ஸ்கிரீன் இருக்கு, லைட் இருக்கு, பார்க்கிறவனுக்கு பார்க்க எல்லாம் அவன் தான். இந்த சினிமாவில் ஸ்கிரீனும் அவன் தான், லைட்டும் அவன் தான், ஆடியன்ஸும் அவன் தான், ஆக்டரும் அவன் தான், எல்லாம் அவன் தான். அவன்ல இருந்து அந்நியமான ஒன்னும் இல்லை இப்படின்னு ஒத்துண்டுட்டேன்னா இப்பவே ஃப்ரீ ஆயிடுவேன். அடுத்த பஸ் பிடிச்சுன்னு போலாம் உங்களுக்கு சென்னைக்கு. சித்திரேத்திர லோக்கியம் ச விலோகிதா ச படஃப் பிரகாஷோபி அபவத் ச ஏகா, ஒருத்தன் தான் இருக்கும். ஏகமேவ அத்விதீயம் நேஹ நாஸ்தி கிஞ்சன. அந்த அபார சக்தி என்னது? ஈஸ்வரன் என்ன, அதுதான் இங்க ஆத்மாவா இருக்கு. இங்க இருந்து இந்த கண்ணால பாக்குறதுக்கு, அதால கேட்கறது, மூக்கால முகர்றது, அந்த வஸ்து தான் எல்லாமாவும் இருக்கு, சகலதாவும் இருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிற போது சர்வம்ங்கிற பதத்துக்கே அர்த்தம் இல்லை, பிரம்மதான். அந்த ஆத்ம வஸ்து தான் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு, எல்லா பொருளாவும் இருக்கு அப்படின்னு முடிச்சுன்னு விட்டோம்னா பூர்ணமாயிடும். அப்படி தெரிஞ்சுட்டானா அத்தனையும் தானாம் அவன். இந்த பாட்டு தமிழ் பாட்டுல மீதி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் நீங்க. நாம் உலகம் காண்டலால், நாம லோகத்தை பார்க்கறதுனால, லோகத்தை நம்ம பார்த்தா பரவாயில்ல, இந்த லோகம் நமக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது. இது எப்படி யாரு கிரியேட் பண்ணினா இல்லையா? அதுக்கு மேல இன்னொரு அவித்தியை நமக்கு வந்து, ஐயோ எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, எல்லாத்தையும் நாசம் பண்றா, மலையெல்லாம் இங்க வந்து காரிஸ் உடைச்சுட்டே இருக்கா, அவித்தியை. நம்ம தான் ஏதோ பார்த்துக்க போறோங்கிற மாதிரி மலையெல்லாம் உடைக்கிறா, நதியெல்லாம் வத்தடிக்கிறா, எல்லாம் டேமு கட்டுறா, என்னென்னமோ நமக்கு கவலை வருது இல்லையா? எல்லாம் வருது. ஏதோ இதெல்லாம் நம்ம பண்ண பேச்சுக்கு வேண்டி என்ன வேணா சொன்னாலும் இது சீரியஸா எடுத்துட்டா எத்தனை கஷ்டமாகும் தெரியுமோ? அவள்கிட்ட எல்லாம் போய் சண்டை போடணும், இதெல்லாம் இல்லாம பண்ண பார்க்கணும், எல்லாத்தையும் நீக்கம் பண்ண எத்தனை கஷ்டம் இல்லையா? ஏன் இவ்வளவும் வர காரணம் என்ன? லோகம் உண்மை. லோகம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு விரக்தர்களாய் ஞானத்தை அடைஞ்சுட்டு போனா போருமா? இதுக்கெல்லாம் யாராவது, அது நிறைய பேர் அந்த பிசினஸ்ல ஏற்கனவே இருக்காப்பா. நீ ஒரு 4 பேர் வெளியில போனதுனால ஒன்னும் வரப்போறதில்லை, நீ பாட்டுக்கு போ. ஏற்கனவே நிறைய பேர் இருக்கா. நீ லோகம்னு ஒத்துண்டேனா செத்து போன எத்தனையோ லோகம் இருக்கு. சட்டுன்னு பார்த்தா ராமாவதாரத்துல போய் உட்காந்துட்டு போய் யாரு கண்டா? You don't know. It's only a plane of existence. Suddenly you die and next moment you see so many monkeys waiting for Hanuman on the seashore, Rameshwaram, December month. Suddenly you see that the entire scene is different. Whole thing is over. This intellect will not be there. This intellect will not work there. Some new intellect. You don't know about Kali or anything. So this is nonsense. This comes, goes. Episodes after episodes it comes. Slides after slides it comes. Don't get attached to it.
This lokam, this world is alokyate, that which is seen. The seer alone is the reality. The seen is not real. If it is real, it is unexplorable, inexplorable, infinite. இந்த லோகம் மட்டுமா? சூரியனுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டார் இருக்கு, டிராவல் பண்ணி போக முடியுமா நமக்கு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்னா 60,000 மைல் ஸ்பீட்ல போற ஒரு வெஹிக்கிள், எப்படி 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட நம்மளால போக முடியாது. 60,000 மைல் ஸ்பீட்ல போற வெஹிக்கிள்ல போனால் எத்தனையோ thousands of lakhs of yearsக்கு அப்புறம் போய் சேரலாமா அந்த இடத்துக்கு. அப்போ வேர்ல்டு இருக்குன்னா வேர்ல்டுக்கு இருக்குங்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. என்னக்கா போகவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது, அனந்தம். அது அங்க மட்டும் இல்லை, நம்ம வயத்துல லிவர்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா அங்கேருந்து மேல அந்த ஹார்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறத பாக்குறது. அது சொல்றது இங்கேருந்து டிராவல் பண்ணனா இட் டேக்ஸ் so many millions of light years to reach there for it. இதுவே ஒரு பிரம்மாண்டம். எங்க போறேன்? இது இருக்குன்னு ஒருத்தன ஒரு வஸ்து தான் இருக்கு, அது அனந்தமா 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 விவித பாவங்கள்ல காண்றது. ஏகதா பகுதா செய்வ. ஒரு வஸ்து இருக்கு, பலதா தெரியறது. அந்த ஒரே பரமேஸ்வரன் பல பல நாம ரூபங்களோட பல பல பொருள்களா தெரிஞ்சுக்கிறார். திருப்பி ஏகதைவானு திரஷ்டவியம். ஒண்ணுதான் பாக்குறதுக்கு தான் சாஸ்திரம், பலதுன்னு பாக்குறதுக்கு சாஸ்திரம் வேண்டாம். பலதுன்னு பாக்குறது அவித்யை. ஒரு வஸ்து தான் இருக்கு, அதுல ஒன்னும் சிருஷ்டியும் இல்லை, சம்ஹாரமும் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. அந்த பிரபஞ்சத்துக்கு பின்னே மேல உட்கார்ந்து ஒருத்தர் சிருஷ்டி எல்லாம் பண்ணல. அகண்ட சச்சிதானந்தமான ஒரு பூர்ண வஸ்து இருக்கு, அதுல நிர்வாண சுகஸ்வரூபமா இருக்கு. அதுல ஜனனம் இல்லை, மரணம் இல்லை, பந்தம் இல்லை, சுகதுக்காதிகள் இல்லை. அது பூர்ணமா இருக்கு, சாஸ்வதமா இருக்கு, அனந்தமா இருக்கு, சாந்தியோட தாமமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. அதுதான் ஆத்மா, அதுதான் நீ, அதுதான் நம்ம ஸ்வரூபம். அப்படிங்கிற ஸ்வஸ்தத்தை, திருடனிஷ்ட, அதுலதான் ரிலீஸ், அதுலதான் ஃப்ரீடம், அதுலதான் சுதந்திரதா. இதுதான் அத்வைத்தம்ங்கிறது. தொடர்ந்து அந்த அத்வைதத்துல ருச்சி வருது பாருங்க, அதுதான் ஈஸ்வர அனுகிரகம். ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம அத்வைத வாசனா. அத்வைத ஒரு வாசனைன்னார் அவதூதர் தத்தாத்திரேயர். ஏன் வாசனான்னாக்கா அது அடையிற வேற வாசனை தான். இவனுக்கு சும்மா அத்வைதம் தான் கரெக்ட், துவைதம் எல்லாம் போயின்னா வாசனை தான். அத்வைத நிலையில இருக்கணும், துவைதமே இல்லை. துவைதி ஒருத்தன் வந்து சண்டை போட்டா அத்வைதி எப்படி இருக்கான்னா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் பாங்கிறான். துவைதிக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அவன் வந்து சண்டை போட்டா அத்வைதி என்ன சொல்றான், அத்வைதம் தப்பு. நாம கரெக்ட், அத்வைதம் தப்பு தான். ஏன் அப்படி சொல்ற? நீ சொல்றியே, நீ நான் தானே, நீ சொல்றிய நீ நான் தானே, அப்ப நீ சொல்றதும் கரெக்ட் தான் இல்லையா? அத்வைதிகள் அப்படி இருப்பா. காஞ்சி பெரியவா என்ன பண்ணா, ஒரு அத்வைத மட்டம், ரொம்ப பிரசித்தமான துவைத மட்டத்துல அங்க வேத பாடசாலை கட்டி கொடுத்தான். கட்டி கொடுத்துட்டு பாடசாலை இன்னைக்கு அங்க காஞ்சி பாடசாலை நடக்கிறது. கட்டி கொடுத்துட்டு அவளுக்கு மாத்வாச்சாரியால எழுதின அத்வைதிகளை கண்டனம் பண்ணி திட்டுற ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் நாட் அன்பப்ளிஷ்டா இருந்தது. பெரியவா என்ன பண்ணா, மடத்தோட செலவுல அவளுக்கு அந்த புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி துவைத மடத்துல அத்வைதிய திட்டுறதுக்கு ஒரு புஸ்தகம். அவ சொன்னா இது வேண்டான்னு அவ சொல்றா. என்ன சொல்றா, இல்ல இது உங்களோட கிரந்தம், நீங்க படிக்கணும். என்ன நம்மளை திட்டுற ஒரு புஸ்தகத்தை அவளுக்கு பப்ளிஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுன்னா என்ன? அதுவும் இருக்கட்டுமே, விளையாட்டு தானே. நானே அந்த பக்கம் இருந்துட்டு என்ன திட்டுறேன் இல்லையா? நான் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஏத்துக்கிறேன், இல்லாட்ட திருப்பி திட்டுறேன். ஏன்னா ஒரு விளையாட்டு தானே. லோகவத்து லீலா கைவல்யம். வேர்ல்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட் தான். அந்த ஆத்ம தத்துவம் தெரிஞ்சின்றவனுக்கு இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கு எல்லாம் பேதம் இருக்கிற போலையும் துவைதம் இருக்கிற போலையும்
ராகத்வேஷம் இருக்கிற போலையும் விவகாரம் இருந்தாலும் யாருக்கு தத்துவஞான ஹிருதயத்தில் திருடமா எடுத்தோ அங்க சிருஷ்டி இல்லை, சர்க்கம் போயிடுத்து. சர்க்கம் போயிடுத்து. அது நிசர்கஸ்திதி, அது சஹஜஸ்திதி. அந்த நிலையத்தான் சொல்றோம். நம்ம தொடர்ந்து நாளைக்கு காத்தால 7 மணிக்கு பார்க்குறோம். இப்போ எல்லாரும் ஃப்ரீ, டின் 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 எல்லாம் ஃப்ரீ. சௌமிய காசீஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கோ, கங்கா தரிசனம் பண்ணுங்கோ. குளிரில் கங்கா ஸ்நானம் நம்ம சாயந்தரம் முடியுமா தெரியல. மக்கால ஸ்நானம் பண்ணிங்கோ, ஜாக்கிரதை. கங்கையும் நம்மளே எல்லாம் ஒன்று தான். நம்ம பிராமணாளுக்கு ஒரு இது இருக்கு, அஸ்மின் மக்கே கங்கா தீர்த்தம் ஆவாகயாமி சொல்லிட்டு அவ்வளோதான். அஸ்மின் கலசையெல்லாம் முடியாது இல்லையா, ரச்சனை பண்ணிக்க வேண்டியது ஃப்ரீ ஆகணும். பவித்ரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம்.